याकूब का किताब, எபிரேயருக்கு அடுத்து இருக்கு. हिब्रू की किताब के बाद மூணா याकूब மூணாவது அதிகாரத்துல 3 अध्याय में 6வது வசனம் வாசிங்க. 6वां वचन। நாவும் செப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. जीभ भी एक आग है। जीभ हमारे अंगों में अधर्म का एक लोक है और सारी देह पर कलंक लगाती है और जीवन गति में आग लगा देती है और नरक कुंड की आग से जलती रहती है। இந்த வசனம் நல்லா நம்ம வாசிப்போம். इस वचन को हम अच्छे से पढ़ेंगे। நாவும் நெருப்பு தான். जबान हमारा वो भी आग है, அது பொல்லாத ஒரு உலகம். वो एक बुरी दुनिया है। நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கை காலு மாதிரி அது ஒரு உறுப்பு தான். हमारा शरीर में जैसा हाथ पैर एक अंग है, वैसे जबान भी एक अंग है। ஆனா அது நம்ம சரீரத்தெல்லாம் என்ன செய்யுதான்? அசுத்தமாக்கிறோம். पर वो हमारे शरीर को क्या करता है? अशुद्ध कर देता है। நம்முடைய வாழ்க்கையையும் அது அழிச்சிரும். हमारे जीवन को भी वो नष्ट कर देता है। கடைசியில அந்த நாக்க தீயில போட்டு கர்த்தர் கொளுத்திடுவாரு. आखिरी में प्रभु उस जबान को आग में डालकर जला देता है। பைபிள்ல நம்ம பார்க்கும்போது நாக்க பற்றி ஆண்டவர் சொல்றாரு. बाइबल में हम जब देखते हैं तो जबान के बारे में प्रभु कहता है। நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஈரமா கிடக்கு. हम बाहर जब आते समय में जो पूरा गीलापन है, அதுகிட்ட போனா கவனமா போகணும். वहां से हम जाते समय थोड़ा संभल के चलना அப்படி है, இல்லைன்னா வழி வரும். नहीं तो फिसल जाएगा। லேசா மழை பெய்யும் போது பைக்குனாலும் சரி சைக்கிள்னாலும் சரி நம்ம கவனமா இல்லைன்னா ஸ்லிப் ஆயிரும். थोड़ा सा जब बारिश होता है, गीलापन होता है, तो बाइक या साइकिल कुछ भी हो, हम ध्यान नहीं देंगे तो स्लिप कर देता அது है கண்டிப்பா அது வழிகிறோம். और वो फिसल ही जाएगा। அதுல எப்பவுமே தண்ணி கிடந்தா என்ன செய்யும்? ஸ்லிப் ஆயிரும். और हमेशा वहाँ पानी पड़ा रहता है तो हमें वो फिसलना शुरू हो जाता நம்ம है। சரீரத்துல நாக்கு அந்த அப்படிப்பட்ட இடத்துல தான் கிடக்கு. और हमारा जो जबान हमारे शरीर में ऐसे गीलेपन में ही पड़ा रहता है, தண்ணிக்கிலே தான் கிடக்கு. हमेशा गीला ही रहता है वो। எப்பவும் நம்மளை வலிக்கி விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. कभी भी हमें फिसला के गिराने का मौका बना ஆனா देता है। பைபிள்ல சொல்லுது நீங்க அதை கவனமா உபயோகப்படுத்தலைன்னா அது உங்களை கொன்றும். पर बाइबल में अच्छा से बताया, अगर आप उसको उस जबान को सही से चलाया नहीं तो वो आपको खत्म कर देगा। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हम क्या करना है? நாக்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா நான் நல்ல காரியத்தை பேசணும். जबान को हम प्रभु को देना और कहना, प्रभु मैं इससे मैं अच्छी बातों को ही करना है। நீ நல்லா பேசினா நல்லா இருக்கும். अच्छी बातें करेंगे तो भलाई होगा தப்பா பேசினா தப்பாவே और முடியும். गलत बातें करेंगे तो गलत ही होगा। தாவீது ராஜா கூட சாலமோன் கூட சொல்றாரு அப்படிதான். सुलेमान भी ऐसे ही कहता அந்த है। ஒரு வசனத்தை வாசிருவோம். वो एक वचन भी पढ़ लेंगे। நீதிமொழிகள் 18வது அதிகாரத்துல नीति वचन 18वां अध्याय 21வது வசனம். 21वां वचन। नीति वचन प्रॉवर्ब्स। மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். 18:21 जीभ के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं और जो उसे काम में लाना चाहता है वही उसका फल भोगेगा। உங்க நாக்குல என்னெல்லாம் இருக்கா? மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. आपके जबान में प्रभु ने क्या दिया है? मृत्यु भी दिया है और जीवन भी दिया है। அப்ப ரொம்ப நம்ம நாக்க கவனமா வைக்கணும். तो हमारे जबान को हम बहुत लगाम देके நம்மளே चलाना है। நம்ம தப்பா பேசிடக்கூடாது. हम अपने आप को भी जबान से गलत नहीं कहना। ஜெபமனும் प्रार्थना करेंगे। ஏசப்பா ஸ்தோத்திரம். यीशु मसीह धन्यवाद। நாக்குனால நாங்க நன்றி சொல்லுகிறோம். ये जबान से हम आपको धन्यवाद நான் करते அந்த हैं। நாக்க உம்முடைய வசனத்தை நாங்கள் பேச इस நல்ல காரியங்களை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. इस जबान से प्रभु हम आपकी वचन को बातें करने के लिए, अच्छी बातों करने के लिए मदद ஏசப்பா कीजिए। எங்களுடைய நாக்குல உங்களுடைய பரிசுத்த ஆவினால நிரப்பிருங்க. प्रभु आपके हमारे जबान में आपका पवित्र आत्मा से भरिए। அப்போஸ்தலர்கள் நாக்குனால பல பல பாஷைகள் எல்லாம் பேசுனாங்க. प्रेरित इसी जबान से अलग अलग अन्य भाषाओं அது में बातें, நிறைய அற்புதம் நடந்தது. उससे बहुत अद्भुत कार्य हुए। நாங்களும் எங்க நாக்கில் நல்லா அதிசயமான பாஷைகளை பேசணும். हम भी हमारे जबान से अच्छी बातों को करना அந்நிய है, பாஷைகளை, अन्य भाषाओं में, தேவனுடைய பாஷைய प्रभु की भाषा, அது நல்லா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். वो अच्छा हमारे लिए आशीष होना है। எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. हमें आशीष कीजिए प्रभु, எங்களை ஜெபங்களை கேளுங்க. हमारी प्रार्थनाओं को நாங்கள் सुनिए, வசனம் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. हम वचन को समझने के लिए मदद இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்தினால प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन।
இப்போ உங்களெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு अभी आप सबको अलग अलग बुलाकर थोड़े समय बात करके இன்னைக்கு காலையில எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, थोड़े समय बिठाकर आपसे पूछेंगे आप कहाँ सुबह सुबह இல்ல जाके போன आए, மாசம் எங்கெல்லாம் போனீங்க, या गया महीना आप कहाँ कहाँ जाके आए। நம்ம போனது வந்தது பேசினதெல்லாம் நம்ம எல்லாரும் அப்படியே சொல்லுவோமா உल्टा சுल्टा சொல்லுவோம்? हम जो जाकर आए सफर वो सब हम वैसे ही बताते हैं क्या थोड़ा गलत भी बता देते हैं, தப்பும் பேசும். गलत भी बात कर ஆனா देते हैं। வசனம் சொல்லுது पर वचन कहता है நீங்களே உங்களை கெடுத்துறாதங்க. आप खुद अपने आप को खराब मत कर உங்களுடைய दीजिए। வாயில இருக்க வார்த்தை आपके मुंह से निकलने वाली बातें உங்களை கொன்றும் இல்லைன்னா உங்களை ஆசீர்வதிக்கும். आपको मार देगा या फिर आपको आशीष कर देगा। இயேசுவானவர் அப்படிதான் நம்மளை படைச்சிருக்காரு. यीशु मसीह ने ऐसे ही हमें बनाया है। ஆதியாகமத்தில் சொல்லுகிறார், उत्पत्ति में कहता है தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தான் படைச்சார். परमेश्वर अपने स्वरूप में अपने समान हमें बनाया அவரே है, மாதிரி தான். उसके जैसा। நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யாரு? अच्छे से समझना है हम நான் कौन हैं। தேவனுடைய பிள்ளை. हम परमेश्वर के बच्चे हैं, அவரை மாதிரி நான் இருக்கேன். उसके समान में அப்ப हूँ। நானும் அவரே மாதிரி தான் பார்க்கணும். तो मैं हमेशा अपने आप को प्रभु के जैसा ही அப்படி देखूं। ஒரு நல்ல சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். ऐसा अच्छा स्वभाव प्रभु हमसे चाहता உங்களுக்கு है। தெரியுமா, ஆண்டவர் ஒரு மரத்தை வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு மலையை உண்டாக்குறதுக்கோ எதையாவது கையில வச்சு வேலை செய்யல. आपको पता है प्रभु एक पेड़ लगाना हो या एक पर्वत खड़ा करना है तो कुछ हाथ में रखकर उसने काम नहीं किया, ஒண்ணுமே அவர் கையில வைக்கல. அவர் பேசி பேசி உண்டாக்கிட்டார். कुछ फावड़ा कुछ हाथ में लेके काम नहीं किया, सिर्फ शब्दों से उसको அவர் सृष्टि कर दिया। சொன்னாரு, அந்த வார்த்தை உருவாக்கிட்டு उसने अपने जबान से कहा और वो शब्द वहां पर प्रकट कर दिया। அந்த அவங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. आपको भी वो अधिकार दिया है। ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சபையில வந்தார் பாருங்க பீட்டர். मुझे एक समय याद है हमारे कलीसिया में भाई पीटर आते அவர் थे। ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, वो एक भाई से कह रहा है பிரதர் நீங்க விசுவாசி, प्रभु भाई आप विश्वास कीजिए, இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. आप विश्वासी ऐसी நீங்க बातें नहीं பேசினா कर, அப்படியே நடந்துரும் பிரதர். आप ऐसे बोलेंगे तो वैसे ही आपके जीवन में घट जाएगा। எனக்கு உண்மையில ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. मुझे सच में आश्चर्य ஏன்னா हुआ அவர் அந்த மாதிரி ஒரு சபைக்கு போயிருந்தார் முதல்ல. क्योंकि वैसे कलीसिया में वो पहले जाता था। நீங்க என்ன சொல்லுதீங்களோ அது நடந்துரும். आप जो कहोगे वो हो जाएगा, அதனால நம்மளே கெடுத்துற கூடாது. इसलिए हम हमारे बारे में बुरा कह के खराब नहीं இயேசுப்பா வார்த்தையில பேசி பேசி எல்லாத்தையும் உண்டாக்குனார். यीशु मसीह मुंह से बातें कर कर हर एक सृष्टि की रचना की। நீங்களும் அப்படிதான் பேசணும். आप भी ऐसे ही बातें பிள்ளைகளை करना। பார்த்து சொல்லணும், बच्चों को देखकर कहना நீங்க है நல்லா இருப்பீங்க, तुम अच्छे रहोगे, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना कीजिए, கர்த்தர் நம்மள நல்லா வைப்பாரு, प्रभु आपको अच्छा நம்ம रखेगा, ஜெபம் பண்ணுவோம், हम प्रार्थना நமக்கு करेंगे, நல்ல படிப்பை தருவாரு, हमें अच्छा पढ़ाई का ज्ञान நல்ல देगा, வீடு தருவாரு अच्छा ஆண்டவர். घर देगा प्रभु। ஐயோ நம்ம நல்லது சொல்லி சொல்லி வேங்கணும். हम अच्छी बातों को कह कह कर लेना है, நல்லதே சொல்லணும். अच्छी बातों ही करना है। இயேசு பேசி தான் உருவாக்குனார். यीशु मसीह बातें कर कर सृष्टि की। இந்த எலியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, एलिया के बारे में अगर हम देखेंगे तो कहता है எலியா எலிசா இவங்க எல்லாம் एलिया एलिशा भविष्यवक्ता ஒரு सब। சிஸ்டர் வந்து சொல்றாங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பைசா இல்ல. एक बहन आके कहती है हमारे घर में बहुत तकलीफ है, உடனே पैसे की कमी எலிசா है। சொல்றாரு, तुरंत एलिशा कहता நீ है என்ன வச்சிருக்க? तेरे पास क्या है? என்கிட்ட கொஞ்சோல எண்ணெய் இருக்கு. वो कहती है मेरे पास थोड़ा सा तेल இவன் है। ஒண்ணுமே சொல்லல, इसने कुछ नहीं कहा, ஜெபம் பண்ணல, प्रार्थना नहीं किया, நீ போய் ஜெபம் பண்ண அதையும் சொல்லல. तू जाकर प्रार्थना कर ऐसे நீ भी नहीं வீட்டுக்கு कहा, போ, तू घर पे जा, அக்கம் முதல்ல உள்ள காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கு, आजू बाजू से खाली बर्तन लेना, உன்கிட்ட இருக்க கொஞ்சம் எண்ணெய ஒவ்வொரு பாத்திரத்திலயா ஊத்து. तेरे पास जो थोड़ा सा तेल है वो एक एक बर्तन में डालते जा। அவன் அப்படியே ஊத்த ஊத்த எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிட்டு, वो जैसे ही उसे गिरा रही थी बर्तन भरते भरते जा அது रहा நிறைஞ்ச था। உடனே மறுபடியும் போறாங்க. फिर वो भरने के बाद वापस जाती है। ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இந்த கொஞ்சம் எண்ணெயை நான் ஊத்துனேன், எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிட்டு. पास्टर जी आपने जैसा कहा वैसे ये थोड़ा सा तेल मैंने गिराया तो वो सब भर गया है। அப்ப அதை வித்து நீ கடன் எல்லாம் அடைச்சிரு. तो वो कहता है उस सब तेल को बेच कर तो अपने उधार से मुक्त हो எலிசாட்ட जा। எலியாட்ட அந்த பவர் இருந்து பாருங்க. एलिशा और एलिया के पास वो सामर्थ्य था। ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட அது இருக்கு. आज हमारे पास भी वो है। சிலர் பத்தி என்ன சொல்லுவாங்க, कोई लोग कहते हैं देखिए இந்த மாசம் எல்லாம் எப்படி போகுதோ தெரியல, इस महीना सब कैसा चलेगा पता नहीं, எனக்கு சுகர் வந்துட்டு मुझे शुगर आ गया है, இன்னும் சாவு வரைக்கும் அதான். अभी मरने तक मुझे शुगर ही है। ஐயோ அப்படி சொல்லவே கூடாது, हम ऐसा नहीं कहना चाहिए, அப்படி சொல்லக்கூடாது. ऐसा नहीं कहना है। பெர்க்மன் சே ஒரு முறை சொல்றாரு, भाई बर्कमान से पास्टर वो कहते हैं एक बार எனக்கு சுகர் இருந்தது, मुझे शुगर था, பிரஷர் இருந்தது, प्रेशर था, ஆனா நான் உபவாசம் எடுக்க முடியல, உபவாசம் எடுத்து நல்லா ஜெபம் பண்ண முடியல. मैं उपवास कर कर अच्छा प्रार्थना नहीं कर ஆனா पा ஒரு रहा காரியம் செய்தேன், था। पर एक बात है कि இனிமேல் மட்டனே சாப்பிட மாட்டேன். मैं अभी से मांस मच्छी नहीं அது ஒரு खाऊंगा। உபவாசம் மாதிரி அந்த வெறுத்துருவேன். वो एक उपवास के समान उसे व्यर्थ कर அப்படி दूंगा। அந்த சாப்பிடாம அவர் ஜெபம் பண்ணாராம். ऐसा वो बिना खाए उसको उसके लिए प्रार्थना அவர் की। சொல்றாரு, கொஞ்ச நாளையில பிரஷர் பார்த்தேன், சுகரை பார்த்தேன், எல்லாம் நார்மல். वो कहते थोड़े दिन में मैंने प्रेशर शुगर चेक किया सब नॉर्मल हो गया। இன்னும் ஒரு மாத்திரை நான் சாப்பிடுதேன், अभी और एक केवल दवा खा रहा हूँ அதுவும் சீக்கிரமா என்னை விட்டு போயிடும். और वो भी शीघ्र मेरे से निकल जाएगा। அதுதான்
விசுவாசமுள்ள வார்த்தை. वही विश्वास की बातें இது हैं। எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ये हर एक को प्रभु ने दिया है, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இருக்கு. आपको मुझको सबको प्रभु ने अधिकार யாக்கோபு दिया। அப்படிதான் சொல்கிறாரு. याकूब ऐसे ही कहता है, உங்க வாயில உள்ள வார்த்தை உங்களை கொன்னுரும், கவனமா பேசுங்க. आपका मुंह से निकलने वाली जबान आपको मार देगा, आप ध्यान से बात மத்தேயு 12வது அதிகாரத்துல मत्ती 12वें अध्याय में 36வது வசனத்துல 36वें वचन में ஏசப்பா சொல்றாங்க. यीशु मसीह कहता है, வாசிக்கலாம் 12:36. पढ़ेंगे 12 में 36। மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்போ உங்களை யாராவது பாவின்னு நீங்க சொல்ல மாட்டாங்களா? अभी आपको कोई पापी करके कहेगा नहीं, நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ அது உங்களை பாவியா ஆக்கிறோம், இல்லன்னா நீதிமானா ஆக்கிறோம். आप जो भी बातें करते हैं वो आपको पापी ठहरा देगा या धर्मी बना देगा। நம்ம அடிக்கடி சொன்னோம், ஏசப்பா நான் நல்ல வார்த்தையை பேசணும். तो हम हमेशा कहना, यीशु मसीह में अच्छी बातें ही நீங்க करना है। நல்லா பேசினா நீங்க நியாயத்தீர்ப்புல நீதிமானா இருப்பீங்க. आप अच्छी बातें करेंगे तो जब न्याय का समय होगा तो आप धर्मी गिने जाएंगे। பைபிள் சொல்லுது நீ நீதிமானாய் தீர்க்கப்படுவாய். बाइबल कहता है तो धर्मी गिना जाएगा। எப்படி நீதிமான்? कैसा धर्मी? நான் பேசின வார்த்தை. मैंने जो बातें की वो, அப்படின்னா என்ன வார்த்தை பேசிருப்பாங்க? इसका मतलब वो क्या बातें की இவங்க रहेगी? அதிகமா ஜெபம் பண்ணிருப்பாங்க. ये हमेशा प्रार्थना की யாரையும் रहेंगे। பார்த்துட்டு சொல்லிருப்பாங்க, பயப்படாதங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண சோமாயிரும். किसी को देखकर कहेंगे आप घबराइए मत, मैं आपके लिए प्रार्थना करूंगा, आपको இப்படி चंगा हो जाएगा। சொல்லி சொல்லி நல்ல நல்ல வார்த்தை பேசினதுனால ऐसे कहकर अच्छी बातें करने की वजह ஏசப்பா से சொல்லாங்க, நீ நல்ல பேசினதுனால நீ நீதிமான். यीशु मसीह कहता है तूने अच्छी बातें की इसलिए तू धर्मी है। ஆனா நீதிமான பற்றி பைபிள் என்ன और போட்டிருக்கு? धर्मी के बारे में परमेश्वर का वचन क्या कहता है? நீதிமான வீட்டுல சண்டை இருக்காது, எப்பவும் துதி இருக்கும். धर्मी के घर में हमेशा झगड़ा नहीं, हमेशा स्तुति रहेगा। நீதிமானுடைய வீட்டுல பொக்கிஷம் இருக்கும், பைசா இருக்கும். धर्मी के घर में धन संपत्ति भरा रहेगा। நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படாது. धर्मी की हड्डियां कभी तोड़ नहीं सकती। நீதிமானுடைய வீட்டுக்கு மேல தேவ பிரசன்னம் இருக்கும். धर्मी के घर के ऊपर परमेश्वर का प्रसन्नता रहेगा। நீதிமான் இறங்கி கொடுக்கிறான். धर्मी उतर कर औरों को मदद करता அப்ப है। நம்மள நீதிமானா மாற முடியும். சான்ஸ் என்ன? ஏசுநாதருடைய வார்த்தையை பேசணும். हम अपने आप को धर्मी बना सकते हैं, उसका क्या मौका है कि हम यीशु के वचन को நம்ம बताना। நல்லா கவனமா பேசணும், ஜெபம் பண்ணணும் தினமும். हम हमेशा सही से बात करना है और प्रार्थना நீங்க करना है। பேசிட்டு அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க முடியாது. आप जो बातें कह देते हैं फिर से उसे ले नहीं सकते हैं, கண்டிப்பா வாங்க முடியாது. सच में ले नहीं அது सकते हैं। உளுந்ததுதான். वो जो गिर चुका है वो गिर चुका है। எப்படி ஒரு கத்தியை வச்சு ஒரு எதையோ குத்துறோம்னு வைங்களேன், जैसे चाकू से कोई किसी के ऊपर हम अगर मारते हैं तो அது குத்திட்டு எடுத்துட்டு சரியாகும்னா சரியாகாது. அது वो मार कर फिर निकालने के बाद उसको सही करेंगे तो सही नहीं होगा। அதே மாதிரி தான் வார்த்தை. वैसे ही वचन बातें भी, பைபிள் சொல்லுது நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்லா இருங்க. बाइबल कहता है अच्छी बातें कीजिए, अच्छा रहिए। தேவன் அப்படிதான் வார்த்தையை பேசினார். प्रभु ऐसे ही बातों को, ஆதாமுக்கு இப்படிப்பட்ட சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். आदम को ऐसी सारी अधिकार उसे दिया है। ஆதியாகமம் उत्पत्ति 2வது அதிகாரம் दूसरा अध्याय में 15வது வசனத்துல 15 वचन में ஆண்டவர் அவனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள கொண்டு விட்டுட்டார். प्रभु उसे सृष्टि कर एदेन के बाग में जाकर छोड़ दिया। ரெண்டு வேலை சொல்றாரு. दो काम उसको देता நீ है, இந்த தோட்டத்தை சரி செய்யணும், तू इस बाग का जो है देखभाल करना है, இத நல்லா சரி செய்யணும், इसको सही करना है, இத பாத்துக்க. इसको देखभाल कर। சரி செய்யணும்னா தோட்டத்தை சரி பண்ண என்ன வேணும்? देखिए अभी बाग को सही करना है तो उसके लिए क्या जरूरत है? மம்பட்டி வேணும், फावड़ा चाहिए, கம்பி வேணும், जो कुल्हाड़ी चाहिए, இன்னும் ஒரு கத்தி, எல்லாம் இது கத்தி அரவெல்லாம் வைக்கலாம். या चाकू तलवार जो भी है वो इस्तेमाल करने वाली இதெல்லாம் वस्तु। கொடுக்கவே இல்லை அவனுக்கு. ये सब बातें प्रभु ने दिया नहीं। அவன்கிட்ட சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தை சரி செய். प्रभु ने उससे कहा तू इस बाग का देखभाल कर, ஒண்ணுமே ஜாமான்லாம் கொடுக்கல. पर हाथ में कुछ सामान दिया नहीं। அங்க काम करने। மார்க்கெட்டும் கிடையாது, वहां पर कोई मार्केट भी எங்க नहीं, எதை வாங்க முடியாது. कुछ कहाँ खरीद भी नहीं அப்ப सकते। என்ன நினைச்சு கர்த்தர் சொல்றாரு? तो क्या सोच कर प्रभु कहता है, ஆதாம் நான் எல்லாம் வார்த்தையினால தான் உருவாக்கி இருக்கேன். आदम मैंने सब अपने शब्दों से प्रकट किया है, நீயும் வார்த்தையினாலே எது தப்பா இருக்கோ அதை சரி செய். तू भी अपने शब्द से जो गलत है उसको सही कर। கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிச்சா प्रभु அப்படின்னா का वचन अगर हम ध्यान करेंगे, தேவன் எனக்கு ஒரு சில காரியங்களை நீ செய்யன்னு சொல்றாரு. प्रभु हमारे लिए कोई बातों को तू कर ऐसा அதை कहता நம்ம है அப்படிதான் செய்யணும். और उसे हम ऐसे ही करना है। கொலோசியர் முதல் அதிகாரத்துல कुलोसियों का किताब நீங்க पहला अध्याय அதையும் में, ஆதியாகமத்தையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். उसको और उत्पत्ति को देखेंगे तो बहुत अच्छा रहेगा। கொலோசியர்ல முதல் அதிகாரம் कुलोसियों का किताब पहला अध्याय அதுல 24வது வசனம் சொல்லுது, 24वां वचन कहता है, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் अभी मैं जो तुम्हारे वजह से उठाने वाला जो तकलीफ, நான் சந்தோஷம் அடைகிறேன். उसमें मैं आनंद मनाता हूँ। எதுக்கு தெரியுமா? क्यों पता है? கிறிஸ்து
கிறிஸ்துவானவர் मसीहा का உபத்திரவத்தை उसके तकलीफ में அவர் செய்யாத அந்த உபத்திரவத்தை उसने जो नहीं किया उस तकलीफ को, அவர் அனுபவிக்காத உபத்திரவத்தை उसने जो अनुभव नहीं किया என் சரீரத்தில் நான் செய்ய போகிறேன், उस मेरे शरीर में मैं उस तकलीफ उठाने அதை वाला हूं, நிறைவேற்றுவேன். उसे मैं पूरा करूंगा. பவுல் என்ன சொல்றாரு? पौल क्या कहता है? இயேசுநாதர் என்னுடைய பாவ மீட்புக்காக, यीशु मसीह मेरे पाप का என்னுடைய प्रायश्चित के लिए, ரட்சிப்புக்காக मेरे उद्धार के நீ लिए ஒண்ணுமே செய்ய வேண்டாம், तो कुछ करने की அதெல்லாம் आवश्यकता நான் नहीं, செய்துட்டேன். वो सब मैंने कर दिया है. ஆனா मगर சபையில ஒரு சில காரியம் உனக்கு நான் வச்சிருக்கேன், कलीसिया में एक दो बातें मैं तेरे लिए रखा அது हूँ, முழுசு நான் முடிக்கல, उसको मैं पूरा किया नहीं அதை हूँ, நீ தான் செய்யணும். उसे तू करना है. வசனம் புரியுதா? वचन आप समझ रहे हैं ना? மீட்புக்காக, वो छुटकारा के என்னுடைய लिए, ஆசீர்வாதத்துக்காக, हमारे आशीष के लिए, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக हमारी चंगाई के लिए இயேசு சிலுவையில எல்லாம் செய்துட்டாரு. यीशु मसीह क्रूस पर सब कुछ कर दिया. ஆனா பவுலே पर पौल சபைக்கு, ஊழியத்துக்கு, कलीसिया या सेविकाई के लिए, உபதேசத்திற்கு उपदेश के लिए ஒரு சில வரங்களை நான் உனக்கு एक கொடுத்திருக்கேன், दो वरदान मैंने तुम्हें दिया है, அதெல்லாம் நான் செய்யல, वो मैंने किया नहीं है, நீ தான் செய்யணும். तू ही उसे करना அதை है, நீ செய்து முடிச்சிரு. उसे तो पूरा कर दे. இதெல்லாம் அவர் சந்தோஷமா செய்தாரு. ये सब वो खुशी में किया है. அவர் அந்த மாதிரி அந்த வார்த்தையை அப்படி ஏற்றுக்கிட்டாரு. वैसे ही उस वचन को स्वीकार அவருடைய लिया ஊழியத்துல அவ்வளவு மகிமையான காரியங்களை செய்து और उसके முடித்தார். सेविकाई में इतना महिमा का कार्य उसने पूरा இன்றைக்கும் किया. பவுலுடைய உபதேசம் அநேக சபைகளை आज பரிசுத்தப்படுத்துகிறது. भी पौल का उपदेश बहुत सारी कलीसिया को पवित्र அநேகர் அந்த करता है. வசனத்தை வாசித்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுதாங்க. बहुत सारे उस वचन को पढ़कर अन्य भाषाओं में बातें करते हैं, தீர்க்கதரிசனம் சொல்லுதாங்க. भविष्यवाणी करते हैं. இதெல்லாம் எப்படி வந்தது? ये सब कैसा आया? பவுலுக்கு தேவன் வச்சிட்டு போயிட்டாரு, அவர் சொன்னாரு, இப்ப நடக்குது. पौल के लिए प्रभु ने रख कर गया था और उसने उसे कह दिया और वो पूरा हो அதே மாதிரிதான் இந்த ஆதாம்கிட்ட சொல்றாரு, वैसे ही आदम को நீ कहा, பேசி பேசி சரி तू செய்யணும், बातें कर कर उसे सही करना है, ஆயுதமெல்லாம் தேவையில்லை, उसके लिए कोई हथियार की आवश्यकता नहीं அந்த है. இடத்துக்கு தண்ணி வேணுமா, वहाँ जहाँ उस जगह में तुझे पानी की நீ आवश्यकता है, சொல்லணும், ஏ தண்ணி நேரே அந்த போய் விழு, அதுல போய் விழு, तो कहना है "ए, पानी तो उस जगह में जाके गिर जा", அப்படியே போயிடும். और वैसे ही चले जाएगा. ஆண்டவர் சொல்றாருல்ல, प्रभु खुद कहता है, நான் அந்த மரத்தை பார்த்து பேசிட்டேன், மரம் பட்டு போச்சு. मैं इस पेड़ की ओर बातें की और पेड़ मुरझा गया. நீங்க நினைக்க என்னமோ பெருசா நான் செய்துட்டேன் आप அப்படின்னு. सोच रहे हैं मैंने बहुत बड़ा काम कर दिया करके. நீயும் விசுவாசத்தோட अगर तू भी विश्वास के இந்த साथ மலையை பார்த்து इस पर्वत को देखकर அப்பாலே போ சொன்னா அப்படியே நடக்கும். तो इस यहाँ से उखड़ कर चले जाकर तो वैसे उखड़ உங்களால लेगा. முடியாது ஒண்ணுமே கிடையாது. आपसे कुछ नहीं जो असंभव है, அந்த மாதிரி ஒரு வல்லமையை நான் தரேன் அப்படிங்கிறாரு. ऐसा सामर्थ्य मैं तुम्हें देता हूँ. வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், वचन आशीष को लेके आता है, வார்த்தை சாபத்தையும் கொண்டு வரும். हमारे मुंह से निकले शब्द श्राप भी लेके आ அப்ப सकता है. நான் ஏசப்பா நான் நல்லதா பேசி ஆசீர்வதிக்கப்படணும். प्रभु में अच्छी बातों को कर कर आशीषित होना है. தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கு. प्रभु के वचन में अधिकार है. இந்த வார்த்தையை படிச்சு படிச்சு நான் ஆசீர்வதிக்க. इस वचन को पढ़ के मैं आशीषित होना है. உங்களுக்கு தெரியுமா, நம்ம சர்ச் குரூப்ல ஒரு சின்ன செய்தி போட்டிருந்தான் ஆமோஸ். आपको पता है चर्च के ग्रुप में आमोस ने एक छोटा सा संदेश डाला था, யாரெல்லாம் பார்த்தான்னு தெரியல. जो किसने देखा मुझे ஒரு पता நல்ல नहीं. ஊழியக்காரர் பேசுறாரு, एक अच्छा सेवक बात करता இந்த है, பைபிள் சாத்தானுக்கு பிடிக்காது. ये परमेश्वर का वचन शैतान को पसंद नहीं है. ஏன் பிடிக்காதுன்னா, क्यों नहीं पसंद है? எல்லா இடத்துலயுமே சாத்தான் எப்படி தோற்று போயிட்டான் அப்படின்னு எழுதி இருக்கு. हर जगह में वो शैतान कैसा हारा गया वो लिखा गया है. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சாத்தானுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, हाँ, उत्पत्ति 3 अध्याय में शैतान के सामने प्रभु कह உன் देता தலையை है, நசுக்கிறதுக்கு ஒரு ஆள் வருது. तेरे सिर को कुचलने के लिए एक व्यक्ति आ रहा அப்படி है. ஓபனா சொல்லியாச்சு. ऐसा खुला बता दिया है. படிப்படியா படிப்படியா அவனுடைய ஆபத்தெல்லாம் சொல்லியாச்சு. एक इसमें उसके खतरे के बारे में बता दिया है. அவனால அந்த ஆட்களை கண்டுபிடிக்க முடியல. उसको उन लोगों को पहचान नहीं पाया. மோசேயை கூட அவனால கண்டுபிடிக்க முடியல. मूसा को भी वो पहचान नहीं पाया மோசே था. பிறந்தாச்சு, मूसा का जन्म हो गया है, இவன் மூலமா பெரிய காரியம் நடக்க போகுது. इसके द्वारा बड़े आश्चर्य काम होने ஆனா वाले हैं. இவனால இந்த மோசையை அவன் பார்க்கவே முடியல. पर इस मूसा को वो देख नहीं सका. பார்வோன் தான் என்னமோ செய்ய போறான். फिरौन कुछ करना चाहता है, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஒடுக்க போறான். इजराइल लोगों को दबाने वाला है. சாத்தான் இந்த பார்வோன் மூலமா கிரியை செய்ய போறான். शैतान इस फिरौन के समान साथ क्रिया करने ஆனா वाला. பார்வோனுக்கு தெரியாது மோசே யாருன்னு. पर फिरौन को पता नहीं मूसा कौन அவனே है. நல்ல பாடம் சொல்லி கொடுத்தான், उसने खुद उसको अच्छा शिक्षण நல்ல दिया, நல்ல ட்ரெஸ் கொடுத்தான், अच्छा वस्त्र दिया, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தான். अच्छा भोजन दिया. ஏன்னா மோசே யாருன்னே தெரியாது. क्योंकि मूसा कौन है उसे पता नहीं நம்முடைய था. தேவன் அப்படிப்பட்டவர். वैसे ही हमारा प्रभु है. தேவனே அவன் அந்த மாதிரி வளர்த்துட்டாரு. प्रभु खुद उसे ऐसा बड़ा कर दिया. உங்களையும் சாத்தானுக்கு நல்லா தெரியாது. आपको भी शैतान आपको अच्छे से समझ नहीं पाया. அவனுக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. आपके बारे में बहुत सारी जानकारी நம்ம नहीं தான் है. நினைக்கும் என்னமோ அவன் செய்துருவான்ட்டு. हम खुद डरते हैं कि वो कुछ कर देगा करके. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. वो कुछ भी कर नहीं सकता. நீங்க தான் சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஏதாவது பண்ணுவீங்க. आप शैतान को जगह देंगे तो वो कुछ करेगा. உங்களுக்கு தெரியுமா வேதாகமத்துல தேவனுக்கு பிடிக்காத என்னது? आपको पता है वचन में प्रभु को जो पसंद नहीं है क्या है? 10 கற்பனையில 10 आज्ञा में
ஆண்டவர் முதலாவது சொல்றாரு விக்கிரகாராதனை செய்யாத. पहला परमेश्वर कहता तू मूर्ति पूजा नहीं करना है, அப்படி செய்தா 10 உன்னுடைய சந்ததியை பாதிக்கும். ऐसा तो करेगा तो 10 तेरी पीढ़ी को वो जो है वो तकलीफ में डाल இது देगा। அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ये अपने आप को लोग ले लेते हैं। குறி கேட்காத, तो दूसरों से ज्योतिष मत सुनना, அதை நீ கேட்காத. वो दूसरों से पूछना नहीं है। அப்படி கேட்டனா உனக்கு ஆசீர்வாதம் குறையும். ऐसा तो पूछेगा तो तेरे लिए आशीष जो है वो कमी हो நல்ல जाएगी। நாளா கெட்ட நாளா பார்க்காத. अच्छा दिन क्या बुरा दिन वो देख मत। தர்வாஜா எங்க பார்த்திருக்கு அத பார்க்காத. दरवाजा किस तरीके से है उसे मत அது देखना, எப்படி இருந்துட்டு वो போட்டும், कैसे भी रहने दे, எந்த நாளா வந்துட்டு போட்டும். कोई भी दिन क्यों ना हो। ஏசப்பா சொல்றாங்க என்ன நம்பு, यीशु कहता मेरे पे भरोसा நீ कर, தேவனுடைய பிள்ளை. तू परमेश्वर का बच्चा ஏசப்பா है। அந்த வீடு வாசலங்க பார்த்திருக்கு. यीशु मसीह इस घर का दरवाजा इस तरफ है, இந்த வீட்டுக்குள்ள வாரவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். इस घर में से आने वाले जो भी है நாங்க இந்த आशीषित வீட்ல होना। வாடகைக்கு இருக்க போறோம். हम भी इस घर में भाड़े में இந்த रहते வீடு हैं, ஆசீர்வாதமா இருக்கணும். ये घर आशीषित होना है। இந்த வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் ஆசீர்வாதமா போகணும். इस घर में जो भी रिश्तेदार आए वो आशीषित होके ही जाना है। அப்படிப்பட்ட வார்த்தை நான் தான் சொல்லணும். ऐसी बातों को मुझे ही कहना है, அப்படி சொல்லலைன்னா நம்மளே தப்பாயிரும். ऐसा नहीं कहेंगे तो हम ही गलत हो जाएंगे। நாங்க ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போயிருந்தோம் கேரளத்துல. हम एक सेवक के घर पे केरला में गए थे, घर பெரிய पे ஊழியக்காரர். एक बड़ा सेवक था, அங்க எங்களை ஒரு பிரதர் கூட்டு போயிருந்தாரு. हमें एक भाई लेके गया था। நல்ல பெரிய காம்பவுண்ட். अच्छा बड़ा कंपाउंड है। அப்ப அந்த பாஸ்டர் அன்னைக்கு தான் அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. तब वो पासवान उसके घर में आया था। சிஸ்டர் நீங்க இத இப்படி ஒரு மாதிரி கட்டிட்டீங்களே, हाँ, बहन आपने घर ऐसा कैसे बांध நல்ல दिया? இடம் இருக்கு, अच्छा जमीन இந்த था, பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு, यहाँ पर भी रोड है वहाँ पर भी रोड है। வாசல் இந்த பார்த்து வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வீடு. अगर दरवाजा इस तरफ रहता तो कितना अच्छा होता था। இல்ல அந்த பக்கம் வைக்க கூடாதுட்டாங்க ओ उसने कह दिया वहाँ पर रखना नहीं कह दिया। ஊழியக்காரங்க. सेवक लोग எப்படி பாருங்க வித்தியாசமா நினைச்சு அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. देखिए अलग तरीके से सोच के अपने आप को खराब நல்ல करते। இடத்தை உபயோகப்படுத்த முடியாம போச்சு. अच्छे जो घर को इस्तेमाल नहीं कर पाए। ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, प्रभु हमें देखकर कहता है எதுவும் எப்படி இருந்துட்டு போட்டும், कुछ भी कैसे ही क्यों ना நீ हो, என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். तू जो कहेगा वही पूरा होगा। அதுதான் வசனம். वही वचन है। ஆண்டவர் அந்த வசனத்தை ஆதாம்கிட்ட சொன்னாரு. प्रभु ने उस वचन को आदम को कहा। ஆதாம் நல்லா அந்த தோட்டத்தை பண்படுத்தினான். आदम ने अच्छे से उस बाग का सुरक्षा किया, அதெல்லாம் ஒரு குறைவே இல்ல. उसमें कोई घटी नहीं நல்ல है, சந்தோஷம் தான். अच्छा खुशी है। ஆனா அந்த கனியை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு பாருங்க, उस फल को नहीं खाना ऐसा कहा था, அதுதான் ஒரு தண்டனை. वही एक सजा होगी। அதனாலதான் அந்த மகிமையை அவன் இழந்துட்டான். उसीलिए उस महिमा को उसने खो இப்போ दिया। அவனுடைய இருதயம் ஒரு காரியத்துல தப்பாயிட்டு. अब उसका हृदय एक बातों में गलत हो गया। நான் சொன்னா நடக்குமா நடக்காதா, मैं जो कहूंगा तो होगा या नहीं। அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டு. इसका मतलब परमेश्वर के बातों पर भरोसा नहीं அவனுடைய रहेगा। இது எல்லாமே யோசிக்கான். वो ऐसे ही सोच रहा है, நான் சொன்னா நடக்குமா, मैं बोलूंगा तो होगा क्या, நான் அந்த கம்பெனிக்கு வேலை போனா சம்பளம் கிடைக்குமா. मैं इस कंपनी में अगर नौकरी में जाऊंगा मुझे पगार मिलेगा क्या। ஒரு சிலர் சொல்லுவாங்க இது சீலிங் விழுந்துருமோ, और कोई कोई लोग कहते हैं क्या ऊपर कहीं सीलिंग गिर जाएगा क्या, நம்ம போற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருமோ. क्या हम जाने का जो गाड़ी एक्सीडेंट हो सकता है क्या। இப்படி எல்லாம் தப்பு தப்பா நினைக்காங்க நிறைய பேர். ऐसा बहुत गलत गलत विचार करते हैं ஒரு लोग। நாள் ஒரு ஆளு ஒரு கேண்டீன்ல வேலை போய் பார்க்காங்க கம்பெனில, இந்த பெரிய ஹோட்டல்ல एक बड़ा होटल में एक व्यक्ति कैंटीन में काम कर रहा था। நல்ல கத்தி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. अच्छा चाकू लेके आने के लिए कहा था, காய்கறி வெட்டுறதுக்கு, बाजी काटने के மட்டன் लिए, வெட்டுறதுக்கு. मटन काटने के लिए। அதனால ஒரு மார்க்கெட்ல இருந்து கத்தி வாங்கிட்டு வர்றாரு. वो मार्केट से अच्छी चाकू लेके आया, பேப்பர்ல சுருட்டி வாங்கிட்டு வர்றாரு. पेपर में लपेट के लेके आया। வழியில ஒரு ஆள் கேட்காரு என்னப்பா வாங்கிட்டு போற, हाँ, रास्ते में एक जन पूछता तो क्या लेके जा रहा है, கத்தி தான் வாங்கிட்டு போறேன் मैं चाकू ले जाके जा रहा हूँ। நம்ம ஹோட்டலுக்கு. क्या होटल के लिए, அது ஒரு மாதிரிலப்பா கத்தி இருக்கு. वो तो थोड़ा खतरनाक दिख रहा है ये चाकू அதான் तो। எவனாவது வந்தவன போட்டு தள்ளிடுறேன். वो कोई आएगा तो मैं उसे मार दूंगा। கடைசியில் சொன்னாரு ஒரு நாள் உள்ள சண்டை நடந்து ஒருவன் போட்டு தள்ளிட்டாரு. और कहता है एक दिन अंदर ही झगड़ा हो गया और एक को मार भी दिया उससे। எப்படி தப்பு நடந்துட்டு பாருங்க. देखिए कैसा गलत हो चुका அந்த है, ஆளு சொன்னது அப்படியே நடந்துச்சு. उसने जो कहा ऐसे ही हो गया। வேத வார்த்தையில நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா முடிச்சிட்டாங்க. परमेश्वर के वचन में हम देखते हैं बहुत लोग गलत बातें कर कर गलत नष्ट हो गए। நல்லத பேசணும், நல்லா இருக்கும். अच्छी बातें करना है, अच्छा रहेगा। பைபிள்ல முதல் வியாதி உள்ள மனுஷன் யார் தெரியுமா? बाइबल में पहला बीमार व्यक्ति कौन है पता है आपको? யாக்கோபு தான் வியாதிப்பட்டாம்னு பைபிள்ல ஃபர்ஸ்ட் அவனை வெளிப்படுத்துது. याकूब ही बीमार हुआ करके बाइबल में पहले யோசேப்பிட்ட போய் சொன்னாங்க, यूसुफ के पास कहता है உங்க जाके, அப்பா ரொம்ப பலவீனமா இருக்காரு, तेरे पिताजी बहुत कमजोर है, ரொம்ப வியாதியப்பட்டுட்டாரு, बहुत बीमार हो चुका है, நீ வாங்க. तो आप आइए। இவர் போறாரு. ये जाता है देखने। யாக்கோபு போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப முடியாம கிடக்காரு. याकूब जाकर देखता है तो वो बहुत कमजोर हो चुका நல்லா है। யோசித்து பாருங்க. अच्छा सोच कर देखिए,
எல்லாருமே வியாதிப்பட்டு தான் செத்தாங்களா? सब लोग क्या बीमार होके मरे थे? அப்படி இல்லையே. ऐसा नहीं है, அப்படி எல்லாருமே சாகல. ऐसा सब लोग नहीं मरे। ஆபிரகாம் எல்லாம் கண்ணு பலம் எல்லாம் நல்லா இருந்திருக்கு. अब्राहम को आंखें की रोशनी और अच्छा बल सब कुछ காலேப் था। சொல்றாரு எனக்கு 40 வயசுல இருந்த பலம் 85 வயசுல இருக்கு. कालेब कहता मुझे 40 साल में जो बल था आज 80 के ऊपर हो गया मुझे அதுக்கு वही बल। முக்கிய காரணம் என்ன தெரியுமா? उसका सच्चा कारण क्या है? எனக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, मेरा कितना भी उम्र हो நான் जाए கண்டிப்பா கானானுக்கு போயிருவேன். मैं कैसे भी कानान देश चले இந்த जाऊंगा। ஜனங்கள் தான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ये लोग गलत गलत बातें कर रहे அல்ல हैं, முதல்ல போயிருக்கலாம். नहीं तो जल्दी चले जाते थे। இவங்க தான் தப்பு தப்பா பேசுறாங்க. ये लोग गलत बातें कर என்ன रहे தப்பு हैं, பண்ணுதாங்க பாருங்க. क्या गलत करते हैं? வாசிக்கலாம் யாத்ராகமம் पढ़ेंगे निर्गमान का किताब 16வது அதிகாரத்துல 16वां अध्याय में। யாக்கோ அந்த காலேப்பு யோசுவா மோச கூட போன ஆட்கள் என்ன பேசாங்க பாருங்க. कालेब जोशुआ मूसा के साथ जाने वाले लोग क्या बात 16வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. 16वां अध्याय के इसमें 3रा वचन படிக்கலாம். पढ़ेंगे। நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கண்களின் கையால் செத்து போனோமானால் சாவிலர். இந்த கூட்டம் முழுவதையும் பட்னியினால கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவனிடத்தில் சொன்னார்கள். தண்ணி இல்லைன்ன உடனே மோசையை பார்த்து முறுமுறுக்காங்க. पानी की कमी हुई तो मूसा को देखकर कुरकुर करने लगे। நாங்க அங்கே எகிப்திலே வேலை பார்த்து செத்துருக்கலாம். हम मिस्र में काम करके वही मर जाते तो अच्छा होता। இங்க இப்படி கூட்டி வந்துட்டியாப்பா? यहाँ पर तो आके लेके आया मूसा। ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு. प्रभु बहुत निराश हो गया। உன்னை இங்கே உன்னை எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிடுவேன். सबको तुम्हें यहीं पे मैं दफन कर दूंगा। யாரெல்லாம் சாவ ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் இங்கே நீங்க செத்துருவீங்க. जो जो मरने की आशा रखते हैं उनको यहीं पे मैं मार के உங்களை चला நான் கானானுக்கு கூட்டு போக மாட்டேன். तुम्हें मैं कानान देश में लेके नहीं जाऊंगा। தேவன் வார்த்தையை பார்த்தார், அவங்க செய்த கிரியை பார்க்கல. प्रभु ने उनके मुंह से निकलने वाले शब्द को देखा, उनके ஐயோ काम அவங்க को नहीं। பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருவாரு. उनके पापों को यीशु क्षमा कर देगा। நீங்க என்ன செய்தாலுமே உங்களை மன்னிச்சிருவாரு. आप जो भी करेंगे यीशु क्षमा करेगा। ஆனா அவரை ஒரு மாதிரி நீங்க அவமானப்படுத்தினா கர்த்தர் கண்டிப்பா சொல்லுவாரு, நீதான் பேசின வார்த்தையின்படியே पर நடக்கும். आप अगर प्रभु को अपमान करेंगे तो प्रभु कहेगा तूने जो बात किया वो तेरे जबान के दोनों இந்த யாக்கோபு ये याकूब பென்னிமினை கூட்டு போகும்போது வீட்டுல கொஞ்சம் ஆர்குமெண்ட் நடக்கு. बेनिमिन को जब वो भाई लोग लेके जा रहे हैं मिस्र की तरफ तो घर में थोड़ा झगड़ा चालू है। பென்னிமினையும் நீங்க கூட்டிட்டு போய் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. अगर बेनिमिन को लेके जाकर कुछ होना नहीं चाहिए। நான் துக்கத்தோட தான் பாதாளத்துல இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும். अगर उसको कुछ हो गया तो मैं दुखी से पाताल में उतरने की परिस्थिति आ जाएगी। நான் என்ன மாதிரி ஒரு மாதிரி ஆயிதான் நான் செத்து போவேன். मैं बहुत बीमार भयंकर होकर ही मर जाऊंगा ऐसा कहता சூழ்நிலை என்னமோ சொல்லிட்டாரு. है। कुछ तो गलत कह दिया है, நிறைய வருஷம் கடந்துட்டு बहुत साल बीत चुका है கடைசியில அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் और செத்தார். आखिर में उसने जो कहा वैसे ही वो गुजरा। வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்துட்டு शब्द उसके जीवन में मृत्यु लेके आया। நான் நல்ல வார்த்தைகளை பேசணும். हम अच्छी बातें करना அதுக்கு है। நீ என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஆளோட பழகணும். उसके लिए तुम्हें क्या करना, वैसे लोगों के साथ அந்த चलना வேதத்தை है। வாசிக்கணும். वचन को पढ़ना है। நம்ம அந்த வேதத்தை வாசித்தோம்னா अगर हम उस वचन को पढ़ेंगे இந்த तो வசனத்தின்படியே நம்ம ये பேசுவோம். वचन के अनुसार हम बातें करेंगे। பைபிள் எங்களை சத்தியத்துல நடத்தும். बाइबल हमें सच्चाई के मार्ग में चलाता ஏசப்பா है। சொல்றாங்க, यीशु मसीह कहता है சத்தியத்தை அறிவீர்கள், सच्चाई को तुम जानोगे சத்தியம் உங்களை விடுதலை और ஆக்கும். सच्चाई तुम्हें छुड़ा देगा। சரி, இந்த பைபிள் என்னதான் சொல்லுது? तो ये बाइबल क्या कहता है? அப்போஸ்தலர் என்னதான் சொல்றாங்க? प्रेरित क्या कहते हैं? கெட்ட வார்த்தை பேசாத, तो गलत बातें मत करना, விக்கிரகாராதனை செய்யாத, मूर्ति पूजा मत करना, ரத்தத்தை சாப்பிடாத, खून को मैं नहीं खाना, பொய் சாட்சி சொல்லாத. झूठी गवाही न देना। இப்படிதான் நம்மள சொல்லுது. ऐसे ही हमें कहता है बोलने। இப்படி நான் நடந்தேன்னா अगर ऐसे में जीऊंगा तो நமக்கு ஆசீர்வாதம். हमें आशीष है। யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசுறாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு. जो अच्छी बातें करते थे उनको अच्छा ही हुआ ஏசப்பா है। ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போறாரு. यीशु मसीह एक समय में एक गांव में जाता है। அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ वो लहू में पीड़ित उस स्त्री, எத்தனை வருஷம் 12 வருஷமா அவ வியாதி இருக்கா. वो 12 साल से उसमें पीड़ित है, நிறைய செலவு பண்ணியாச்சு. बहुत खर्चा कर चुकी, ஆனா ஒண்ணுமே அவளுக்கு சரியாகல. पर उसका कोई इलाज नहीं ரொம்ப हुआ। கம்ஜோர் ஆயிட்டா. बहुत कमजोर हो எழும்ப गई, முடியல. उठ नहीं सकती है। அப்படி நேரத்துல தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. ऐसे समय में यीशु के बारे में उसने सुना। இயேசுவை பத்தி யாரோ சொல்லுதாங்க. यीशु के बारे में कोई कहता है இயேசுனார் வந்தாருன்னா எல்லா வியாதியும் சுகமாக்கிடுவாரு. यीशु सिर्फ आ गया तो सब बीमारी को चंगाई பேச कर देगा। முடியாதவங்க எல்லாம் பேசுறாங்க. जो बातें नहीं करते थे वो बात कर रहे நடக்க हैं, முடியாதவங்க நடக்காங்க. जो नहीं
चल पाते वो चल रहे செத்து हैं, போனவங்களை கூட எழுப்பிட்டாரு. मरे हुए को भी वो उठा दे रहा है। இவ்வளவுதான் அவ கேட்டான். इतना ही उसने सुना। உடனே அவ ஒத்தையிலே சொல்லுதா, वैसे ही वो मन में कहती है, என்னைக்காவது நம்ம தெருவுல வந்தாருன்னா कभी न कभी अगर मेरे गली से वो गुजरा நான் तो போய் லேசாடி தொடுவேன், मैं जाकर उसके वस्त्र में थोड़ा छूऊंगी, நான் சோமாயிருவேன். मैं चंगा हो जाऊंगी। அவ சொல்லுதான், उसने खुद अपने आप से कहती है, நான் போய் தொடுவேன், मैं केवल उसका वस्त्र छूऊंगी நான் சோமாயிருவேன். और मुझे चंगाई मिल जाएगी। அப்படிதான் நடந்தது. ऐसे ही हुआ था। அவ என்ன அறிக்கை செய்தாலும் அப்படிதான் நடந்தது. उसने जो कबूल किया था वही हुआ है। இன்னைக்கு 42வது சங்கீதம் நம்ம வாசித்தோம். आज 42वां भजन संहिता हमने पढ़ा था। அவர் முதல் வசனத்தை சொல்றாரு, மான் எப்படி நீரோட வாஞ்சிக்கோ தெய்வமே, என் ஆத்மா உங்களை பார்க்கண்டு पहला वचन में लिखा, जैसा हिरन पानी की प्यास के लिए कैसा तड़पता है, वैसा मेरा आत्मा प्रभु की ओर तड़प रहा அந்த है। மாதிரி நான் இப்போ ஜங்கல்ல இருக்கேன். ऐसा मैं जंगल के मार्ग में हूँ। எனக்கு ஊருக்குள்ள போக முடியல, मुझे गांव के अंदर जा नहीं ஜெபத்துக்கு पा, போக முடியல, प्रार्थना में नहीं जा முன்னால पा। பண்டிகைக்கு போகும்போது சந்தோஷமா நான் போயிட்டு வந்தேன். पहला त्योहार में जाता था, खुशी में जाता ஆனா था। இப்ப நினைக்க நான் காட்டுக்குள்ள இருக்கேன். अभी मैं सोच रहा हूँ मैं जंगल में हूँ। அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा कहते हुए कह रहा है, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், हे मेरे मन तू क्यों घबराता है, ஏன் தேங்குகிறாய், क्यों तो हिचकिचाता தேவனை है, நோக்கி காத்திரு, प्रभु के इंतजार में रह। அவருடைய ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். उसका उद्धार तुझे मिलेगा। அதுதான் நடந்தது. वही हुआ। தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு அறிக்கை செய்கிறது. प्रभु पे भरोसा रखकर उसे कबूल करना। அப்படி சொன்னாங்க, அப்படியே நடந்தது. ऐसा कहा था और वैसे ही हो गया। காலேப்பும் கூட அப்படிதான் சொல்றாரு. कालेब भी ऐसे ही कहता है। யோசுவா பார்த்து சொல்றாரு, यहोशुआ को देखकर कहता है, பார்த்தா அன்னைக்கு மோசே சொன்னாரு, देख उस समय में मूसा ने कहा था, உனக்கு நல்ல முக்கியமான இடத்தை தாரேன்னு तुझे मैं சொன்னாரு. अच्छे जगह को दूंगा நம்ம करके। வந்தாச்சு கானானுக்கு. हम कानान देश में आ गए हैं। எனக்கு நல்ல இடம், ரொம்ப பெஸ்ட் இடம் கேட்கலன்னா, मुझे बहुत अच्छा खासियत वाला जगह नहीं मांगा। மோசமான இடத்தை தந்தாலும் சரி, गलत जगह दिया तो भी அது चलेगा। காடா இருந்தாலும் சரி, वो जंगल रहेगा तो அங்க भी चलेगा। தண்ணியே இல்லட்டாலும் वहाँ சரி, पानी की व्यवस्था नहीं है तो நாங்க भी चलेगा। கிணறு வெட்டி தண்ணியை கொண்டு வந்துருவோம். मैं वहाँ पर बावड़ी के लिए काटूंगा और उसमें से पानी ले அது आऊंगा। தோப்பை நான் உண்டாக்கிடுவேன். मैं बड़ा सा बाग तैयार कर அங்க दूंगा। மோசமான ஆள்லாம் இருக்கு, वहाँ बुरे लोग भी है, ஆனா நான் ஜெயிச்சிருவேன். पर मैं विजय प्राप्त அவர் करूंगा என் கூட இருக்கிறார், क्योंकि प्रभु मेरे साथ है। இயேசு என் கூட இருக்கிறார், यीशु मेरे पास है। தேவன் பிரசன்னம் என் கூட இருக்கு, प्रभु की प्रसन्नता मेरे साथ எனக்கு है, தோல்வியே கிடையாது. मुझे हार नहीं है। அப்படிதான் அறிக்கை செய்தாரு, அதைத்தான் செய்தார். ऐसे ही कालेब ने मुंह से कबूल किया और वैसे ही हुआ। அன்னைக்கு ஒரு பாட்டு படிச்சோம், தோல்வி எனக்கு இல்லையே, उस समय में गीत गाया था, हार मुझे नहीं है। நான் தோத்து போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசுவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்। வெற்றி வெற்றி. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், यीशु मसीह हमारे साथ है। அவரை நம்பினா அவர் நம்ம கூட இருக்கிறார். उस पे हम भरोसा करते तो हमारे साथ है। நம்மெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு உடன்படிக்கை அது. हम सब बपतिस्मा लेते ही प्रभु से एक वाचा बांध लेते हैं। அதுதான் என்ன சொல்றாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட், वो कहते हैं जैसा शादी के पहले एंगेजमेंट होता है वैसा, சக்கர்புடா. वो साकर पोड़ा। என்னைக்கு பேப்டிஸ்ட் எடுக்கமோ அப்ப ஏசப்பா என்ன செஞ்சாரு, உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. जैसा हम बपतिस्मा लिया यीशु का और हमारा मिलाप हो चुका है। உலகத்துல பிரகாரமா இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க, ஒரு சிலர் தான் தோல்வி. दुनिया में ऐसे जो बातें हुए बहुत लोग विजय प्राप्त किए, एक दो लोग हारे रहेंगे। இயேசுனார் அப்படிதான் அவர் வெற்றி அடைவார். यीशु मसीह ऐसी वो विजय प्राप्त வார்த்தை மாற்றவே वो மாட்டார். बातों से पलट नहीं पाएगा। தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், प्रभु के नाम को स्वीकारने वाले धन्य அவரை हैं, நம்புகிறவங்க उस பாக்கியவான்கள். पे भरोसा करने वाले धन्य அவங்களுக்கு हैं, அப்படியே நடக்கும். उनको वैसे ही होगा। ஆனா நம்ம பேசணும், அப்படி पर हम बातें करना है, எப்படி பேசணும், कैसे बातें करना है, அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி நான் பேசணும். वो क्या सोच रहा है वैसे में बातें करना। வடக்கன்குளத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, गांव में वड़कंगलम में एक बहन ने कहा था, அவங்களுக்கு அவங்க புருஷன் வெளிநாட்டுல இருக்காங்க, उनका आदमी बाहर गांव में है, கடன் வாங்கி தான் போயிருக்காங்க. वो उधारी लेकर गए थे। ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு சாட்சி சொன்னாங்க, एक दिन उन्होंने गवाही बताया था, பிரதர் நீங்க இந்த வசனத்தை சொன்னீங்க, भाई आपने ये वचन कहा था, சம்பளம் வாங்கின உடனே ஜெபம் பண்ணணும், पगार मिलते ही प्रार्थना करना है। ஏசப்பா அந்த சம்பளத்துல என் கடன் அடைக்கணும், यीशु मसीह इस पगार में मैं मेरा उधारी चुकाना है, காணிக்கையும் கொடுக்கணும், मैं दान भी देना है, வீட்டுல நல்லா வசதியா சாப்பிடணும். और घर में अच्छा भोजन खाना है। இப்படிதான் நான் அப்படியே சொல்லி தான் நான் எங்க
புருஷன் பணம் அனுப்புனான்னா அப்படி எடுத்து ஜெபம் பண்ணி தான் செய்வேன். ऐसा मेरे पति जब भी पगार भेजता था मैं ऐसे ही प्रार्थना कर कर ही ये बातों को करते 3 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. पास्टर 3 लाख रुपए उधारी குறைந்த था, சம்பளம். थोड़ा सा पगार था। இப்படி சொல்லி சொல்லி அடைச்சிட்டேன் 3 லட்சம் எப்படி தான் அடைச்சுன்னே தெரியாது. ऐसे बोल बोल कर प्रार्थना कर कर कैसा मैंने उस उधारी को चुकाई मुझे खुद पता வார்த்தை नहीं। ஜீவன் உள்ளது. वचन जीवन वाला है। கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை பைபிள்ல வச்சிருக்கிறார். प्रभु ऐसे आश्चर्य काम को प्रभु वचन में रखा ஒரு है। வசனம் வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे, அதிகாரம் 17வது அதிகாரம் उत्पत्ति का किताब 17वां अध्याय முதல் வசனம். पहला वचन। ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ உத்தமனா இருக்கணும். तू सच्चा रहना है। அப்படி சொல்லி ஒரு சில காரியங்களை நீ இந்த மாதிரி செய்யணும்னு சொல்றாரு. ऐसा कह कर तू एक दो बातों को ऐसा करना है प्रभु இந்த कहता है। 15வது வசனம் நல்ல அருமையான வசனம். 15वां वचन बहुत अच्छा है, வாசிக்கலாம். पढ़ेंगे। தேவன் ஆபிரகாமை நோக்கி, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை உன் மனைவி சாராயை இனி சாரா என்று நீ என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. நீ கூப்பிடக்கூடாது. அப்படி சாராள் என்பதற்கு ம் சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். फिर परमेश्वर ने अब्राहम से कहा, तू जो पत्नी सारे है उसको तू अब सारे न कहना, இனி உன் மனைவிய அந்த பேரை சொல்லி சொல்லக்கூடாது. उसका नाम सारा होगा। நீ என்ன சொல்லணும் தெரியுமா? तो क्या कहना है, நான் உன்னை ஆசீர்வதித்து मैं तुम्हें आशीष कर कर உன் குமாரனை ஆசீர்வதிப்பேன். तेरे पुत्र को आशीष உன் करूंगा। மனைவி வந்து நிறைய பிள்ளைகளுக்கு தாய் ஆக போறா. तेरी औरत बहुत बच्चों की माँ होने वाली है। அதனால அவளை என்ன செய்யணும்? ராஜகுமாரி, நீ ஒரு நிறைய பேருக்கு தாயின்னு சொல்லி கூப்பிடணும். इसीलिए तो अब उसे कैसा नाम से बुलाना, तो बहुत बच्चों की माँ है ऐसा बुलाना है। சாராய் அப்படின்னா பழைய பேரு, सारे मतलब पुराना नाम था, அப்படி பேசக்கூடாது. ऐसा तो बुलाना அப்ப नहीं எப்படி है। பேசணும்? फिर कैसा बुलाना है, நிறைய பிள்ளைகளுக்கு தாயே இங்க हे, வா, बहुत बच्चों की माता है तो इधर आ, இப்படிதான் நீ சொல்லணும். ऐसा तो उसे अभी बुलाना है। ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லுதாரு. प्रभु ने ऐसा बोल दिया, ये भी कह रहा வயசு है। 99 தான், उम्र 99 हो चुका है, பிள்ளை இல்ல. बच्चा नहीं है। ஆண்டு சொல்றா, நான் சொன்னதை நீ சொல்லணும். प्रभु ने कहा मैंने जो बोला वो तू कहना है। சாராளை கூப்பிடணும் அப்படின்னா अब उसको उसकी औरत को बुलाना है तो நிறைய பிள்ளைகளுக்கு தாய் இங்க வா, சீக்கிரம் வா. ये बहुत बच्चों की माँ तो इधर जल्दी आ। இப்படி சொல்லி சொல்லி கடைசில ऐसे कह कर आखिरी में சொன்ன மாதிரியே அவ குழந்தை பிறந்துட்டா. जैसा कहा वैसे ही वो गर्भवती हो गई। அறிக்கை मुंह से कबूल தேவன் சொல்ல करना, வைக்கிறாரு. प्रभु बोलने के लिए நீ रखता இப்படி है। சொல்லு, तो ऐसा कहना, என் பிள்ளை இந்த மாதிரி ஆசீர்வாதமா இருக்கும், मेरा बच्चा ऐसा आशीषित நாங்க रहेगा, சுகமா இருப்போம். हम चंगाई से रहेंगे। தேவனுடைய ஜனத்துக்கு சப்சே உயரம் விசுவாசம் தான். प्रभु के लोगों के लिए सबसे बड़ी बात वो विश्वास है। யோவான்ல சொல்றாரு, पहले योना में कहता நம்முடைய है, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास ही दुनिया में विजय पाने वाला विजय है। அந்த விசுவாசம் இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணும். वो विश्वास रहेगा हम सब पे विजय प्राप्त कर மாடா सकते। ஜோசப் பிரதர் பாருங்க, पास्टर जोसेफ को देखिए माड़ा என்ன में, பிரச்சனைலாம் சரி கர்த்தர் பாத்துக்கிட்டாரு பிரதர். कुछ भी परेशानी हो बोलेगा प्रभु देख लेगा ब्रदर। அவர் என்ன கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம். वो कुछ भी तकलीफ में रहते तो कहता प्रभु को எனக்கு அப்படி धन्यवाद। கஷ்டமா இருக்காது, அல்லது நான் வெற்றி அடைவேன். मैं हमेशा ही ऐसा दुख में नहीं रहेगा, उसमें से मैं विजय प्राप्त करूंगा। அந்த மாதிரி பேசுறது மட்டும் இல்ல, அவரு அப்படியே பேச சொல்லுதாரு. वैसे केवल मुंह से कबूल नहीं करता, वैसे ही बातें करता है। அதனால தான் அவருடைய வாழ்க்கையில வந்து கவலை கிடையாது. उसीलिए उसके जीवन में वो चिंता नहीं करता। நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் டை அடிச்ச மாதிரி தெரிந்த பிரதர் தலையில அப்படின்னு. मैं एक दिन उसे पूछा बाल में थोड़ा डाई मारा क्या आपने? அவர் சொன்னா இல்ல பிரதர், उसने कहा नहीं भाई, நீங்க வேணா ஜெர்மனி கேளுங்களே ஆண்டவர், आप खुद प्रार्थना करके प्रभु से ஆண்டவர் पूछ இவர் लीजिए। அடிச்சிருக்காரான்னு கேளுங்களே, इसने डाई मारा है कि அவரே உங்களுக்கு சொல்லிடுவாரு. वो खुद आपको बता देगा। அதாவது அவருடைய அந்த வார்த்தை அப்படி ப்ரூவ் பண்ணுதாங்க. वो वचन को स्थिर करते हैं। அந்த மாதிரி பைபிளை வாசிக்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்போது நம்மளும் அந்த மாதிரி பேசி பழகணும். बाइबल पढ़ते पढ़ते ऐसा भरोसा आता है तो हम भी ऐसी ही बातें करते हैं। யாக்கோபு 4வது அதிகாரத்துல याकूब का किताब 4 अध्याय में 15வது வசனம் 15वां वचन வாசிக்கலாம். யாக்கோபு 4:15. पढ़ेंगे, याकूब 4:15। ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இல்ல அதான் அதான் சரிதான். 14:15 14:15. நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம்
தேவனுக்கு சித்தமானால் प्रभु की मर्जी है तो நாங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரிலாம் செய்வோம். हम अगले साल ऐसे ऐसे काम நீங்க करेंगे। எப்படி சொல்றீங்களோ அப்படியே आप நடந்துரும். जैसा कहोगे वैसे ही हो இப்ப இந்த जाएगा। 1வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா யாக்கோபுல अभी याकूब के इस पहला अध्याय को हम देखेंगे तो அவர் 26வது वचन சொல்லுகிறாரு, पहला में 26वां वचन में कहता है, ஒருவன் உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் आप में एक अगर अपने जबान को लगाम न दे, தன் இருதயத்தை வஞ்சித்து अपने हृदय को धोखा देकर தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் और अपने आप को भक्ति मान करके ठहराए அவனுடைய பக்தி வீணா तो இருக்கும். उसका भक्ति व्यर्थ रहेगा। அதனால வார்த்தையில இல்ல இருதயத்துல நினைச்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறாரு. इसलिए सिर्फ मुंह से नहीं, हृदय में सोच कर फिर मुंह से बातें करना है। அதாவது இருதயத்துல முதல் நினைக்கணும், அதை நான் பேசணும். हृदय में पहला में सोचना है, फिर उसको बातें करना இப்ப है। இதை பாருங்க, இதுல என்னதை நம்ம போடுறோம் அது மட்டும் தான் வரும். देखिए इसमें हम जो डालते हैं वही हमें दिखाता है। பாட்டு போட்டா பாட்டு, गाना डालेंगे तो गाना, வசனம் போட்டா வசனம், वचन डालेंगे तो वचन, போட்டோ போட்டா போட்டோ, फोटो डालेंगे तो फोटो, அது அப்படியே தான் வரும், வேற ஒண்ணுமே वो மாறாது. वैसे ही दिखाएगा और कुछ बदलावट ஆனா नहीं करेगा। நம்ம அப்படி கிடையாது, पर हम ऐसे नहीं हैं, நம்ம அப்படி கிடையாது. हम ऐसे नहीं हैं। அதனால தான் சொல்றாரு, इसीलिए प्रभु कहता என்ன है, சொல்றாரு क्या कहता है இந்த முதல் அதிகாரத்துல, उस पहले अध्याय में, உங்கள் நாவை அடக்காமல் अपने जबान को लगाम न देकर உங்க இருதயத்தை வஞ்சித்து आपके हृदय को आप धोखा दे தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணாத. और अपने आप को तो प्रभु का भक्तिमान ऐसा मत உங்க सोच। நாக்கு ஒண்ணு சொல்லுது, உங்க இருதயம் ஒண்ணு சொல்லுது. आपका जबान कुछ कहता है, आपका हृदय कुछ अलग विचार करता இப்ப है। நான் உங்ககிட்ட கேட்கேன், अभी मैं आपसे पूछता हूँ, சிஸ்டர் காலையில எங்க போயிருந்திய? आप पूछते हैं बहन सुबह आप कहाँ पे गई? உங்க இருதயம் சொல்லுது தானாக்கு தான் போயிட்டு வந்தோம் நம்ம. आपका हृदय कहेगा थाना तो मैं जाके आया था, அது இருதயம் சொல்லுது, वो हृदय कहता है। நான் வாய் சொல்லுது पर जबान நான் कहती है எங்கேயும் போல வீட்டுல தான் இருந்தேன். मैं तो घर पे ही था, कहीं पर नहीं गई। ஆனா இது அப்படி கிடையாது, இது எது போட்டோமோ அதான் வரும். पर ये ऐसा नहीं, ये जो भी डालेंगे वही ஆனா दिखाएगा। நமக்கு இருதயம் ஒண்ணு சொல்லுது, ஸ்பீக்கர் வேற பாடுது. पर हमारा हमारा हृदय एक कहेगा और मुंह से बातें अलग இப்ப निकलती அங்க है। இருந்து ஒரு ஆள் வருது, वहां से एक भाई आ रहा है இல்லாதவ வாரா और बहुत भयंकर आदमी आ रहा है, அப்படின்னு இருதயம் சொல்லுது. ऐसा हमारा हृदय कहता ஆனா है। சிஸ்டர் பிரைஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீல்ல, हमारे मुंह से ஸ்பீக்கர் வந்து வேற பாடுது. हमारे मुंह से हम कहेंगे बहन प्रेज लॉर्ड कैसे हो आप? இதான் யாக்கோபு சொல்றாரு, நீங்க ரெண்டும் ஒரே மாதிரி வைக்கணும். वही याकूब कहता है आपका हृदय और आपका जबान दोनों एक ही உங்க होना। இருதயத்துல நல்லது நினைச்சிட்டு அதே தான் பேசணும். हमारे हृदय में अच्छी बातों को रखकर उसे ही बात அதனால करना। நீங்க வார்த்தை ஒண்ணு பேசிட்டு இதயத்துல ஒண்ணு வச்சீங்கன்னா அது தப்பா முடிஞ்சிடும். मुंह से एक बात करेंगे और हृदय से कुछ कहेंगे तो गलत हो அதை जाएगा। இன்னொரு தடவை வாசிக்கலாம், 26வது வசனம். फिर से पढ़ेंगे 26वां अध्याय में वचन। தன் நாவை அடக்காமல் தன் இருதய அதாவது நாவு இருதயத்துல உள்ளதை சொல்லாம வேற ஒண்ணு சொல்லுது. जबान जो हृदय में है बातें उसको न कहते और कुछ कह रहा है। அப்படி நீங்க சொல்லிட்டு செய்தீங்கன்னா ऐसा आप कहकर करोगे तो உங்களையே நீங்க ஏமாத்துதிய. आप अपने आप को फंसा அது रहे हो। உங்களுக்கு லாபமா இராது, நஷ்டம் वो தான். आपको लाभ नहीं रहेगा, नष्ट में ही உங்களுக்கு जाएगा। முன்னால லாபம் தான், वो आपके सामने लाभ दिखाई देगा, உங்களையே நீங்க கெடுத்துருவீங்க. पर आप अपने आप को खराब कर देंगे। அப்ப என்ன செய்யணுமா? तो हमें क्या करना है? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். हृदय का भरा हुआ चीजों से அப்ப जबान बातें இருதயத்தை करें। நான் நிறைக்கணும். हमारे हृदय को हमें भरना है। நல்ல அருமையான ஆண்டவர் உதாரணம் சொல்றாரு. अच्छा एक उदाहरण प्रभु बताता है। யோசுவா முதல் அதிகாரத்துல योशुआ का किताब पहला அந்த अध्याय में। டியூட்டி மாறுது பாருங்க. மோசே ஊழியத்தை அப்படியே வாங்கி அத யோசுவாட்ட கர்த்தர் கொடுக்கிறாரு. देखिए मूसा का वो सेविकाई को प्रभु ऐसे उठाकर योशुआ को देता வனாந்தரத்துல மோசையோட கர்த்தர் நிறைய காரியங்களை பேசினாரு. है। जंगल में मूसा से प्रभु बहुत सारी बातें இங்க की। பாரு, நான் தான் நாக்க படைச்சேன், देख मैंने ही तो जबान को बनाया, நான் தான் குருடனை படைச்சேன், मैंने ही अंधे को बनाया நான் है, தான் நடக்க முடியாத நொண்டிய படைச்சேன், मैं जो चल नहीं सकता लंगड़े को मैंने ही तो पैदा किया, நான் தான் உன்னையே படைச்சேன். मैं खुद तुझे रचा है, உனக்கு எது வேணுமோ அதை கேள நான் तुझे தாரேன். जो चाहिए तो मांग मैं दूंगा। அதனால எனக்கு நாக்கு சரியில்லை, வார்த்தை சரியில்லைன்னு சொல்லாத. तो इसलिए तो जबान सही नहीं है, बातें सही नहीं है, ऐसा ஆனா मत அவர் कहना। எதனால அப்படி சொன்னாரு? पर क्यों उसने ऐसा कहा? எதனால சொன்னாரு? क्यों ऐसा कहता है? ஐயா நான் எகிப்துல இருந்தேன், मैं पहले मिस्र में था, யாத்திரா சொல்றாரு, எங்க அம்மா என்னை கொஞ்ச நாள் பால் கொடுத்து வளர்த்தாங்க. मेरी माँ मुझे दूध पिलाकर थोड़ा बड़ा किया, ஒரு 3-4 வயசுக்கு வளர்த்தாங்க. एक 3 साल तक बड़ा किया, அவங்க பாஷையை தான் எங்க சொன்னாங்க. उनकी भाषाओं को ही मुझे ஆனா सिखाया। பிறகு கூட அரண்மனையில விட்டுட்டாங்க. फिर जाके राजा के राजबार में छोड़ அங்க दिया। எகிப்து பாஷையில தான் எல்லாத்தையும் நான் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க். वहाँ मिस्र की भाषाओं में बात कर कर मैं सब में पहला अंक। எனக்கு இப்ப 2 பாஷை தெரிஞ்சிட்டு अब मुझे दोनों बातें आती है। 40 வருஷம் கழிஞ்சு மீதியான் தேசத்துக்கு வந்துட்டேன். अभी 40 साल तक मैं मीडियन देश में
में मैं आ இங்க गया வந்தா இங்க வேற பாஷை. और यहाँ पर अलग भाषाएं அந்த हैं। 3 பாஷை தெரிஞ்ச உடனே अब ये तीनों भाषा मालूम थे। வாபஸ் நான் அந்த பழைய பாஷைக்கு போனா எனக்கு கஷ்டமா अब இருக்கு. पुराने भाषा में वापस जाने के लिए मुझे कष्ट हो இனி रहा है। போய் நான் எபிரேய பாஷையில பேசணும்னா எனக்கு கொஞ்சம் உளவுளன்னு வரும். अभी मैं इब्रानी में भाषा का बात करूंगा तो मेरा जबान ललकड़ाएगा। ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நல்லா தெரியும். प्रभु कैसा मुझे पता है, நான் தானே எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கேன். मैंने ही तो सब कुछ सृष्टि உன்னை किया। நான் கூட இருந்து வேலை செய்வேன். मैं तेरे साथ रहकर काम இப்படி करूं। அவனுக்கு சம்ஜாய் பண்ணாரு. ऐसा उसको समझाया। ஆனா யோசுவாட்ட என்ன சொல்றாரு और பாருங்க. यहोशुआ को क्या कहता है, வாசிக்கலாம். पढ़ेंगे 5வது வசனத்துல முதலாவது சொல்றாரு, पहला अध्याय के 5वें वचन நீ में, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் तो जीवन भर जीवन के हर एक दिन ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरे निकट खड़ा नहीं रह நான் सकता। மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். जैसा मैं मूसा के संग रहा वैसे நான் ही உன்னை तेरे விட்டு संग हूं। விலகுவதில்லை, உன்னை கையும் விட मैं மாட்டேன். तुझे न धोखा दूंगा ना तुम्हें அதனால छोड़ूंगा। பலன் கொண்டு திடமனதாயிரு. उसीलिए तो बलवंत हो और स्थिर मन हो என்னை जा, நம்பு நீ. मुझ पे भरोसा நீ कर, தைரியமா இருக்கணும். तू धैर्य में रहना है। நான் தெய்வம், ஆண்டவர் வந்து கடவுள். मैं परमेश्वर हूँ, அவரு என்னெல்லாம் செய்து போடுவாரு. वो तो कुछ भी कर सकता है ஆனா प्रभु, நான் செய்வேங்கிறத நீ நம்பணும். पर मैं करूंगा इसे तू विश्वास நீ करना है। திடமனதா இருக்கணும். तू स्थिर मन होना है, அப்பதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். तब मेरे आशीष को तू पा நீ सकता है। தைரியமா இரு, तू धैर्य में रह, பயப்படக்கூடாது. तू डर मत, நான் உன் கூட தான் இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा। மோசே எப்படி தைரியமா இருந்தாரு, मूसा कैसा धैर्य से அதே था, மாதிரி நீ தைரியமா இருக்கணும். वैसे ही तू धैर्य में रहना இந்த है। தைரியம் வரணும் அப்படின்னா इस धैर्य आना है तो 7வது வசனம் சொல்லுது. 7वां वचन कहता है, வாசிக்கலாம் 7வது வசனம் யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அடுத்த வசனம் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 8वां वचन पढ़े हिंदी में. व्यवस्था की यह पुस्तक तेरे चित्त के भी कभी न उतरने पाए, इसी में दिन रात ध्यान दिया रहना, इसलिए कि जो कुछ उस पे लिखा है उसके अनुसार करने की तू चौकसी करे, क्योंकि ऐसा ना करने से तेरे सब काम ऐसे ही करने से तेरे सब काम सफल होंगे और तू प्रभावशाली होगा। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த பைபிளை நீ வாசிக்கணும். प्रभु कहता है तो इस वचन को पढ़ना அப்பதான் है, உனக்கு தைரியம் வரும். तब तुझे धैर्य நீ आएगा। இத எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். तो வாயில हमें- விட்டு வசனத்தை விட்டு வேற பேசற கூடாது. तो हमेशा इसे पढ़ना है, अपने जबान से और कुछ बातें இத नहीं करनी, தியானிக்கணும். तो इसे ध्यान करना है। போகிற வழியிலெல்லாம் நீதான் வெற்றி. तू जो रास्ते में जाएगा वहां पर तू ही विजय, இப்படி வாக்கு கொடுத்தாச்சு. ऐसा वाग्दान दे இப்ப दिया। இவருக்கும் தியானம் வந்துச்சு. अभी इसको भी वो ध्यान आ गया है, ஆனா நியாயப்பிரமாணத்துல விசுவாசத்தின் டாப்ப பத்தி போதிக்கல. पर व्यवस्था में विश्वास के सबसे ऊपर का वो सिखाया அத नहीं பத்தி है, யாருக்குமே சொல்லல. उसके बारे में किसी को நீ बताया என்ன नहीं। சொன்னாலும் நடக்கும். तो जो सोच बोलेगा होगा, நீ விசுவாசா நடக்கும்னு பைபிள்ல அந்த மாதிரி பழைய ஏற்பாடுல ரொம்ப விசுவாசத்தை போஸ்ட் பண்ணல. तो विश्वास करेगा हो जाएगा, ऐसा बाइबल में पुराने नियम में ज्यादा जोर नहीं दिया है। ஆனா இந்த யோசுவா என்ன செய்தாருன்னா, पर योशुआ क्या करता है, அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. वहां पर युद्ध चल रहा है, இவரும் பார்க்கறாரு. ये भी देख रहा है। திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை வருது. अभी अचानक इसके मन में एक विचार आ रहा है, சூரியன் இறங்க போகுது. अब सूरज उतरने वाला है, இப்ப இருட்டாயிரும். अभी अंधेरा हो जाएगा, அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. वहां पर युद्ध हो रहा है, அது அவங்க ஊரு. वो उनके गांव है, அவங்களுக்கு தெரியும் எங்க கிடங்கு இருக்கு, எங்க உயரம் இருக்கு, எங்க தண்ணி இருக்கு. அவனுக்கு தெரியும். उनको पता है कहाँ खड्डा है, कहाँ ऊंचा है, कहाँ ये सब ஆனா जमीन, எங்க ஆளுங்களுக்கு தெரியாது. पर हमारे लोगों को पता नहीं है। இருட்டுக்குள்ள மாட்டிர கூடாது. वो अंधकार में फंसना नहीं है। சூரியனே நீ அங்கே நில்லு. हे सूरज तू वहीं पे रुक जा। இவன் கர்த்தரெல்லாம் கேட்கல. इसने प्रभु से पूछा नहीं है, ஜெபமும் பண்ணல. प्रार्थना भी नहीं அந்த किया, தைரியத்தில் சொல்ற சூரியன் அங்க वो நில்லுன்றாரு. धैर्य में कहता है सूरज तो अपने जगह में खड़ा हो சூரியன் जा, அப்படியே நின்னுட்டு और सूरज ऐसे ही रुक அது गया। எப்படி? वो कैसा हुआ? பைபிள் சொல்லுது, बाइबल कहता ஒரு है மனுஷனுடைய சொல் கேட்டு இத போல ஒரு நாள் நடக்கல. एक इंसान की बातों को सुनकर आज तक ऐसी घटना घटी உண்மை नहीं। வந்து யோசுவா சொன்னா நின்னுட்டு தான் போட்டிருக்கு. बाइबल में ऐसा लिखा, यहोशुआ ने कहा तो वो रुक गया, ऐसा कहा है, இவன் சொன்னதை கேட்டு ஆண்டவர் தான் நிப்பாட்டினார். पर इसकी बोलने से प्रभु ने उस सूरज को ஆனா रुका दिया। வசனம் எழுதியாச்சு, யோசுவா நிறுத்தினார். पर वचन में लिख दिया, यहोशुआ ने सूरज को रुका दिया। ஆண்டவர் ஏய்
நான் நிப்பாட்டம்னு எழுதுடா அப்படி சொல்லவே இல்லை. प्रभु ने ऐसा नहीं कहा मैंने रुकाया तू ऐसा लिख, ऐसा ஆஹா, नहीं என் कहा பிள்ளை நிப்பாட்டிட்டு எல்லாரும் தெரியட்டும். मेरा बच्चे ने रुकाया, वो सबको मालूम அந்த होने மாதிரி दो। அவங்களும் நம்பட்டும். ऐसे ही वो लोग भी विश्वास அந்த कर மாதிரி रहे தேவன் விசுவாசத்துல ஜனங்கள் வளர்றதுக்காக வேண்டி இதெல்லாம் எழுதி हैं। வச்சிருக்காரு. इसीलिए प्रभु विश्वास में लोग बढ़ने के लिए ये सब लिख कर। கோலியாத்தை அடிச்சிட்டாரு தாவீது, गोलियत को मार दिया दाऊद ने, நெத்தியில உழுது. बीच में पत्थर अटक ஆனா फंस எப்படி गया। எப்படி உழுதான்? कैसा वो गिरता है? பின்னால எல்லாம் உழணும், पीछे की तरफ गिरना அது எப்படி चाहिए था। முன்னால உழுதான்? वो मुंह के बल गिरता है। அவர்தான் उसने ही நீ கரெக்டா அந்த இடத்துல அடி நான் பாத்துக்கிட்டா அப்படின்ட்டு. तो उस बराबर उस स्थान में मार, मैं उसे गिरा दूंगा ऐसा கல்ல அங்க இருந்து வந்து லேசா பட்டுது, இவர் குப்புற தள்ளி விட்டுட்டாரு. उधर से पत्थर हल्का से आकर उसको छुआ, प्रभु ने उसको पीछे से मार தாவீது कर दिया। அடிச்சிட்டான், தாவீது அடிச்சிட்டான். दाऊद ने मार दिया, दाऊद ने मार தாவீது அடிக்கல, கர்த்தர் அடிச்சாரு. दाऊद ने नहीं, प्रभु ने मारा था। ஆனா எழுதி வச்சிருங்க தாவீது தான் அடிச்சான்னு पर எழுதி வை. लिख दो आपकी दाऊद ने मारा है, பேரெல்லாம் தாவீதுக்கு தான். पूरा नाम दाऊद को। ஆண்டவர் அந்த மாதிரி விசுவாசத்தை வளர வைக்கிறார். प्रभु ऐसे विश्वास को बढ़ाता है। அவர் கோல நீட்டுதார் செங்கடலை பார்த்து. वो लाठी को लाल समुद्र की ओर बढ़ाता है। கோல நீட்டினாரு, கடல் ரெண்டு ஆயிட்டு. लाल समुद्र की ओर लाठी को उठाया, ஆனா समुद्र சங்கீதத்துல दबा। தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? तो भजन संहिता में दाऊद क्या कहता है? ஆண்டவருடைய சுவாசத்தின் அந்த மூச்சு விட்டார்ல, அதுல தான் விலகிட்டு प्रभु ने जो श्वास लिया, उस श्वास से वो समुद्र दो भाग हो गया। அப்படின்னு சொன்னார்ல, அது விலகிட்டான். वो ऐसे आवाज அவர் दिया, நாசில் உள்ள காத்து தான் வந்து தண்ணியை பிரிச்சுட்டு अपने போட்டுருக்கு. उसके नाक का श्वास ने उस पानी को दो ஆனா भाग कर। எல்லாருக்கும் தெரியும் மோசே செங்கடலை ரெண்டாக और सबको पता है मूसा ने लाल समुद्र को दो भाग அவர் என்ன किया। நினைக்கிறாரு? तो वो क्या सोच रहा है? நம்ம பிள்ளைகளு நம்ம முன்ன போகணும், பேர் அவனுக்கு வரட்டும், हमारे बच्चे आगे जाना है और उनका नाम बढ़ना है, அதை பற்றி கவலை இல்லை. उसकी कोई चिंता नहीं है। தினகரன் ஒரு நாள் சொல்றாரு, भाई दिनकरन एक बार कहते हैं, இப்படிப்பட்ட விஷயத்துல இன்னாரும் ஜெபம் பண்ணாங்க சரியாயிட்டு, இதுலலாம் தேவன் பொறாமப்படுவாரு. ऐसे विषय में इस भाई ने मेरे लिए प्रार्थना किया, मुझे अच्छा हो गया, उसमें प्रभु क्या है ஐயோ, कि அப்படியே அவர் பொறாமப்பட மாட்டாரு. उसमें वो जलन नहीं உங்களை करते, தூக்கி விட விரும்புகிறவர். वो तुम्हें ऊंचा उठाना चाहता நீங்களும் है। அவரையே போல மாறணும்னு கர்த்தர் आप விரும்புகிறார். भी उसके समान बनना है, वो உலகத்தில் चाहता உள்ள है। எல்லாரை காட்டிலும் தேவனுடைய ஜனம் ஆசீர்வாதமா இருக்கணும், दुनिया में सब लोगों से अधिक प्रभु के लोग आशीष ஆரோக்கியமா लें। இருக்கணும், चंगाई से रहना है, சமாதானமா இருக்கணும், समाधान से रहना கடன் है, வாங்க கூடாது, उधार नहीं लेना கடன் है, கொடுக்கணும், நம்ம उधार देना है। हम அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் கேட்கணும். ऐसी आशीषें हम मांगना है, கர்த்தர் கண்டிப்பா தருவார். प्रभु सच में देगा। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है நாவை நீ என்ன செய்யணும்? கண்ட்ரோல்ல வைக்கணும். तेरे जबान को तू लगाम அது रखना है, இருதயத்துல இருந்து தான் பேசணும். वो हृदय की बातों को நீ ही करना நல்லா है। பேசணும்னா கடைசி நாள்ல உன்னை நீதிமான்னு சொல்வாரு. तो अच्छी बातें करेगा तो प्रभु आखिरी दिन में तुझे தப்பா धर्मी कहेगा, பேசிட்டேன்னா உன்னை துன்மார்க்கன்னு சொல்லிவிடாரு. तो गलत कहेगा तो प्रभु कहेगा உன் तो கையில தான் இருக்கு. तेरे हाथों में है, வாழ்கிறதும் தாழ்கிறதும் உன் கையில தான். बढ़ना और घटना तेरे இத हाथों நீ में है। நல்லா ஆகணும்னு ஆசைப்பட்டனா பைபிள் வாசி, इसमें तू अच्छा बढ़ना चाहता है तो वचन पढ़, ஜெபம் பண்ணு, प्रार्थना कर, உனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். तुझे आशीषित ही रहेगा। இதத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். यही प्रभु हमें सिखाता है, நமக்கு நல்லா நல்லதே பேசுவோமே, हम अच्छी ही बातें करेंगे, யார் வந்தாலும் சரி. कोई भी आ जाए। சிஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க, बहन आप अच्छे रहेंगे, கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பாரு, आपको आशीष உங்களுக்கு करेगा, சுகமா இருப்பீங்க. आप चंगाई से रहेंगे। யாரும் சொல்லக்கூடாது. क्यों आप नहीं कहते? இங்க ஒரு மோகன்தாஸ்னு ஒரு வருவார், भाई एक मोहनदास करके व्यक्ति थे, அந்த உள்ள உட்கார்ந்திருப்பாரு. वो कलिशा में बैठे रहते பரிசை थे। நேரத்துக்கு சின்ன பிள்ளை எல்லாம் ஓடும், ஃபாதர் ஃபாதர் பிரேயர் பண்ணிட்டு परीक्षा के टाइम छोटे छोटे बच्चे उनसे जाकर லேசா प्रार्थना கை करते। வச்சுட்டு तुम अच्छा करेगा जाओ, तुम अच्छा करेगा, இப்படி பிரேயர் பண்ணாரு. थोड़ा सा हाथ रखा तुम्हारा अच्छा एग्जाम जाएगा, अच्छा लिखे के जाओ, ऐसा बोलता था। போத சொல் அது சொல்றதுக்கு என்ன? वो कहने के लिए क्या थोड़ी அந்த मुश्किल थोड़ी, பிள்ளைகள் நம்பிக்கையோட வருது. वो बच्चे भरोसे के साथ आते हैं, இவரும் ஆண்டவருடைய நாமத்துல சொல்றாரு, वो भी प्रभु के नाम से कहता அது है நடக்கல. और वो होता है। அதுதான் சொல்லணும் கர்த்தர் விரும்புதார். वही कहना है प्रभु चाहता है, நம்மளும் அப்படிதான் சொல்லணும். हम भी ऐसे ही कहना, யாரையும் சபிச்சிட கூடாது. किसी को श्रापित नहीं நல்லா करना, இருக்கட்டும். सब अच्छा रहना। நம்ம நீ சொல்லுத வார்த்தை அவங்க மட்டும் இல்ல, நம்மளும் நல்லா இருக்கும். आप जो कहेंगे वो शब्द वो केवल नहीं, हम भी अच्छे रहेंगे। கடைசி ஒரு வார்த்தை வாசிக்கலாம். आखिरी में एक वचन पढ़ेंगे, எபேசியர் 4வது அதிகாரத்துல 29வது வசனம். एफेसियों का किताब 4 अध्याय में 29वां वचन। இந்த வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது கெட்ட வார்த்தைங்கிறது தப்பான வார்த்தை, गलत शब्द का मतलब गाली देना, ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை. प्रभु को जो नहीं पसंद है वो அந்த शब्द, வார்த்தையை நீ பேசாத. उस बातों को तो नहीं करना। என்ன வார்த்தை பேசணும்? क्या बातें करना है? பக்தி விருத்தி அடைய. भक्ति में நான் बढ़ने जैसा। யார்ட்டையாவது பேசணும்னா ஜெபம் பண்ணாத அந்த சகோதரி இனி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். मैं किसी से अगर बातें कर रहा हूँ तो बहन जो प्रार्थना नहीं करती थी और प्रार्थना करना எனக்கு शुरू கொஞ்ச करना, நேரம் பேசின பிறகு அந்த சகோதரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். मुझसे बातें करने के बाद वो बहन प्रार्थना करना शुरू करना அப்படி है। நீங்க பேசணும். ऐसा आप बात करना है। டென்ஷனா வந்தவங்க
परेशानी Tension में விளையிறணும். परेशानी में आने वालों का பவுல் चिंता निकलना। சொல்றாரு நீங்க நல்ல வார்த்தையை பேசுங்க, पौल कहता है तुम अच्छी बातें करो, பக்தி வளரட்டும், उनके भक्ति में बढ़ना है, கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தையை பேசுங்க. सुनने वाले के लाभदायक के जैसे बातें करो। அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம். वही प्रभु हमसे चाहने वाला एक बात है। ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஒண்ணுமே கொடுக்கல ஆயுதம், प्रभु आदम के हाथों में कुछ काम करने के लिए वस्त्र தோட்டத்தை சரி செய்யிட்டாரு, बाग को सही कर कह दिया, அவர் சரி பண்ணாரு. उसने सही किया। எப்படி பண்ணாரு தெரியாது, பேசி தான் பண்ணிருப்பாரு. कैसा किया पता नहीं, पर अपने मुंह से बोलकर किया रहेगा। வார்த்தையிலே எல்லாம் ஆனது. वचन में सब कुछ हो गया। தேவன் அப்படிதான் அத நம்மள படைச்சிருக்கிறாரு. प्रभु ऐसे ही हमें बनाया அதனால है, நல்ல வார்த்தையை பேசணும், इसलिए अच्छी बातें करना நல்லா है, ஜெபம் பண்ணணும், अच्छी प्रार्थना கர்த்தருக்கு करना है, நன்றி சொல்லணும், प्रभु को धन्यवाद करना है, மத்தவங்கள தூக்கி விடணும். औरों को ऊपर उठाना है। இவன் வந்துட்டால எப்பண்டா வெளியே போவான்னு சொல்லக்கூடாது. ये आ गया है कब बाहर जाएगा ऐसा नहीं कहना, அப்படி சொல்லக்கூடாது யாரும். ऐसा किसी को नहीं कहना है। நம்மள பார்த்து பேசணும்னு ஆசைப்படணும். हमें देखकर वो बातें करने का அந்த மாதிரி प्यास நாம है। ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வாதத்தை ऐसा हम கட்டளையிடுவார். प्रार्थना करते हैं प्रभु सच में आशीष நம்ம देगा। ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை हम கட்டளையிடுவார். प्रार्थना करते हैं प्रभु आशीष இது को ஒரே நாளையில நடக்காது. एक ही दिन में नहीं होगा, அப்படியே நம்ம வளரணும். उसमें हम बढ़ना है। ஆண்டவரே இந்த மாதிரி நான் தப்பு பேசிட்டேன், நீ பேசக்கூடாது. प्रभु में ऐसा गलत बात किया अभी करना नहीं நல்ல है, வார்த்தைகளை பேசுவோம், अच्छी बातों को करेंगे, நான் நல்லா இருப்போம். हम अच्छा காரணம் रहेंगे, ஏசப்பா நல்லா பேசினாரு, क्योंकि प्रभु ने अच्छा बात किया, அவர் நல்லா பேச சொல்லி वो கொடுத்திருக்கிறாரு. अच्छी बातें करने सिखाया। போர்ச்சகர் வந்து சொல்றான், वो जो अधिकारी आकर कहता है, ஐயோ அவர் பேசினது மாதிரி நான் ஒரு நாள் கேட்கவே இல்லையா. ओ उसने जो बातें की मैंने आज तक जिंदगी में ऐसा सुना नहीं है। ஏசப்பாவை பற்றி சொல்லுதான், यीशु के बारे में कहता என்ன है, அருமையா பேசாரு, कितना आश्चर्य से बात किया ஒரு उसने, நாளும் கேட்கவே இல்லை. मैंने आज तक ऐसी बातें सुनी नहीं। நம்மளையும் ஜனங்கள் அப்படிதான் சொல்லணும். हमें भी लोग ऐसे ही कहना உங்க है, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சொல்லணும், आपके बाजू वाले कहना है, நல்லா பேசுறாங்க, अच्छा बातें करते அவட்ட हैं, கொஞ்ச நேரம் பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. उससे थोड़ा बात करते हैं थोड़ा समाधान लगता है। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु सच में आपको आशीष காரணம் करे, அவருடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கு. क्योंकि उसके वचन में आशीष है। நம்ம நல்லா பேசணும், हम अच्छी बातें நல்லா करना है, படிக்கணும், अच्छा पढ़ना நல்லா है, பாஸ் பண்ணணும், अच्छा पास करना, ஆரோக்கியமா இருக்கணும், चंगाई से रहना है, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், हमेशा खुशी में रहना நான் है, சோம ஆயிருவேன்னு சொல்லணும். मैं चंगा हो जाऊंगा ऐसा எனக்கு कहना வந்த है। வியாதி இது சாகு வரைக்கும் தான் சொல்லக்கூடாது. मुझे आया हुआ बीमारी मरने तक यही रहेगा ऐसा नहीं அதெல்லாம் कहना, சொல்லக்கூடாது. वैसा नहीं कहना है। டாக்டர் என்ன சொல்லிட்டு போட்டோம், डॉक्टर कुछ भी कह जाए, ஆனா வேதம் என்ன சொல்லுது, प्रभु का वचन क्या कहता है, ஏசப்பா சொல்றாங்க, यीशु मसीह कहता है உன்னால முடியாது ஒண்ணுமே இல்ல. तुझसे नहीं होगा संभव वो அதனால कुछ नहीं। நல்லதை பேசி நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். अच्छी बातों को करके अच्छी आशीष கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் பாதுகாப்பாரா. प्रभु हमें ऐसे पवित्र स्त्री पवित्र पुरुष के माने सुरक्षा देगा। சரி, எல்லாம் ஜெபம் பண்ணலாம், हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सबके लिए हम நம்முடைய प्रार्थना, வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் அறிக்கை செய்திடணும். हमारे मुंह के हमारे हृदय के हमारे जीवन की घटियों को யாரெல்லாம் सब நல்லா பேசணும்னு ஆசைப்படுதோம், जो जो अच्छा बात करना चाहते हैं ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் நல்லா பேசணும், प्रार्थना करेंगे, प्रभु मैं अच्छी बातें நான் करना நல்ல है, பைபிள் வாசிக்கணும், मैं अच्छा बाइबल पढ़ना है, மத்தவங்கள நான் வாழ்த்தணும். औरों को मैं जो है आशीष करना நான் है। யார்ட்டையாவது கொஞ்சம் பேசினா அவங்களுக்கு ஆறுதலா मैं இருக்கணும். किसी से बातें किया तो उसको जो है समाधान நான் होना है। யாருக்காவது ஜெபம் பண்ணா அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கணும். मैं किसी से प्रार्थना करूं तो वहां पर समाधान होना ஏசப்பா है। அந்த ஆசீர்வாதமான காரியங்களை எனக்கு वो தாருங்க. आशीष के जीवन को हमें दीजिए। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। தப்பா பேசிருந்தா சொல்லு, ஏசப்பா நான் தப்பா பேசிட்டேன். गलत बात किया तो हम कहना यीशु मैंने गलत बात कर दिया। யாராவது இப்ப என்கிட்ட எதையாவது கேட்டா நான் தப்பு தான் பேசுவேன். कोई मुझसे कुछ पूछेगा तो मैं गलत ही बात ஆண்டவரே, करूंगा। நான் அப்படி பேசக்கூடாது. प्रभु मैं ऐसी बातें नहीं करना எனக்கு है, நல்ல வார்த்தை பேச கிருபை मुझे செய்யுங்க. अच्छी बातें करने के लिए मदद कीजिए। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். प्रभु हमें अच्छी आशीष அவர் देगा। நம்ம நல்லா இருக்கன்னு விரும்புகிறார். वो हम अच्छा रहना पसंद करता அவர் है। யோசுவா பார்த்து சொல்றாரு, यहोशुआ को देखकर நீ कहता இந்த है வேதத்தை மறந்துடாத, तू इस वचन को बोल நீ मत, நல்லா தைரியமா இரு, तू धैर्य से रहे, வார்த்தை நல்லா வாசி, वचन को अच्छे से पढ़, நல்ல தியானி, अच्छा ध्यान कर, வழியிலெல்லாம் நீ நல்லதே तेरे பெற்றுக்கொள்வாய். जीवन में रास्ते में तू सब अच्छा ही पाएगा। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை நமக்கு தருவார். प्रभु ऐसी महिमा की बातें எல்லாரும் हमें ஜெபம் பண்ணுவோம். देंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे, நம்முடைய வீட்டை நம்ம ஆசீர்வதிப்போம், हमारे घर को हम आशीष करेंगे, நம்மளையே நம்ம ஆசீர்வதிப்போம். हम अपने आप को आशीष करेंगे, நம்முடைய படிப்புல ஆசீர்வாதம் இருக்கட்டும், हमारे पढ़ाई में நம்ம आशीष रहने வீட்டுக்குள்ள दें, சமாதானம் இருக்கணும். हमारे घर में प्रभु का समाधान हो। அரிசி வாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அந்த அரிசி ஆசீர்வதித்தார். चावल लेकर प्रार्थना करना, यीशु मसीह चावल को आशीष எண்ணெயை करके வாங்கிட்டு ஏசப்பா அந்த எண்ணெயை ஆசீர்வதிங்க. तेल लेना, यीशु इस तेल को आशीष करके மாவு दीजिए, ஆசீர்வதிங்க ஏசப்பா. आटे को आशीष कीजिए प्रभु। ஆண்டவரே, எல்லாம் எங்க வீட்டுல நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். प्रभु हर एक बात पे आप आशीष நான் करें। தொடுகிற பாத்திரம் ஆசீர்வாதமா मैं இருக்கணும். छूने वाला बर्तन आशीषित होना है। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। ஏசப்பா சோதரம் धन्यवाद, சோதரம் धन्यवाद, சோதர धन्यवाद, சபா धन्यवाद। சோதர சபா சோதர